நிச்சயமாகவே முடிவுண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது. ஆண்டவர் கொடுத்த வாக்குத்தத்த வசனத்துக்காக நம்ம எல்லாரும் கரங்களை வைத்து கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். பரிசுத்த வேதாகமத்திலே யோபுவின் பொறுமையை குறித்து கேள்விப்பட்டிருக்கிறீர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதன் முடிவையும் அறிந்திருக்கிறீர்களே என்பதாக பரிசுத்த வேதாகமம் நமக்கு சொல்லுகிறது. யோபுவினுடைய பொறுமையை குறித்து கேள்விப்பட்டிருக்கிறீர்கள், அதனுடைய முடிவையும் அறிந்திருக்கிறீர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. யோபுடைய முடிவு, யோபுடைய பொறுமை, யோபுடைய முடிவுக்கு ஆண்டவர் கொடுத்த பொறுமை, ஆண்டவர் கொடுத்த முடிவு, அவனுடைய பொறுமைக்கு ஆண்டவர் கொடுத்த முடிவு. யோபுடைய வாழ்க்கையிலே அவனுக்கு ஏற்பட்டதான கஷ்டங்கள், அவனுக்கு ஏற்பட்டதான நெருக்கங்கள், சூழ்நிலைகள், இவள் எல்லாவற்றையும் குறித்து இந்த யோபுவின் புஸ்தகம் நமக்கு விளக்கமாக விவரமாக சொல்லுகிறது. அதில் சேஷமாக அதை குறித்து நம்ம பார்க்கிற சமயத்தில் அவன் கடைசி வரையிலையும் தைரியத்தை இழந்து போகவில்லை, அவன் கடைசி வரையிலையும் நம்பிக்கையை விட்டு விடவில்லை, அவன் கடைசி வரையிலையும் மன உறுதியை அவன் விட்டு விடவில்லை, அவன் உத்தமத்தை அவன் கைவிடவில்லை, நம்பிக்கையை அவன் கைவிடவில்லை. அவைகளே அவன் உறுதியாக இருந்தான், விடாப்பிடியாக இருந்தான் என்கிறதை குறித்து நீங்கள் யோபுவின் புஸ்தகத்தில் படிக்க முடியும். ஆகவே தான் வேதத்தில் நாம் வாசிக்கும் போது யோபுவின் பொறுமையை குறித்து நம்ம விசேஷமாக சொல்லப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம். யோபுவின் பொறுமையை நீங்கள் படிக்கிறீர்கள். இப்போ யோபுவினுடைய பொறுமைக்கு பரிசாக கிடைத்தது என்ன? அவனுடைய நம்பிக்கை வீண் போகவில்லை, அவனுக்கு ஒரு நல்ல முடிவை தேவன் கொடுத்தார். அந்த நல்ல முடிவை பற்றி தான் 42வது அதிகாரத்திலே 12வது வசனத்திலிருந்து நம்ம வாசித்தோம். யோபுனுடைய முன்னிலைமையை பார்க்கிலும் பின்னிலைமையை அவர் ஆசீர்வதித்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவனுடைய முன்னிலைமை, அது பின்னிலைமை, ரெண்டுக்கு இடையிலே ஒரு நிலைமை, அதுதான் போராட்டம், அதுதான் பிரச்சனை, அதுதான் அவனுக்கு ஏற்பட்ட மிகவும் கஷ்டமான ஒரு நிலைமை, கஷ்டமான ஒரு காலம், கஷ்டமான ஒரு சூழ்நிலைக்குள்ளே அவன் கடந்து சென்றான். அந்த கஷ்டமான சூழ்நிலைக்குள்ளே அவன் கடந்து செல்லும் முன்பு அவனுக்கு இருந்த ஆடு மாடுகள் சொல்லப்பட்டிருக்கிறது. அதே போல அவனுடைய பிள்ளைகள் எவ்வளவு பேர் இருந்தார்கள், எப்படி இருந்தார்கள் என்று சொல்லியிருக்கிறது. அவனுடைய வீடு, அவனுடைய ஆஸ்திகள் எல்லாமே சொல்லப்பட்டிருக்கிறது. 1ஆம் அதிகாரத்தில் அதை குறித்து படிக்கிறோம். கடைசி அதிகாரத்தில் நம்ம பார்க்கும்போது முதல் அதிகாரத்தில் அவனுடைய ஆசீர்வாதம், கடைசி அதிகாரத்தில் அவனுடைய ஆசீர்வாதம் 2 மடங்காக என்று வேதாகமம் நமக்கு சொல்லுகிறது. 2 மடங்காக அவனுடைய ஆசீர்வாதம் என்று சொல்லும்போது அதில் அவனுடைய ஆடு மாடுகளின் பெருக்கம் அது 2 மடங்காக தேவன் கொடுத்தார். பிள்ளைகளை கொடுத்தான், பிள்ளைகளை அழகான பிள்ளைகளாக கொடுத்தார். ஏற்கனவே கொடுத்த பிள்ளைகள் பரலோகத்துக்கு போய் சேர்ந்து விட்டார்கள். அதே போல ஆண்டவர் அவனுக்கு நல்ல ஆயுசு நாட்களை கொடுத்தார், நீடித்த ஆயுசு நாட்களை கொடுத்தார் என்று 16வது வசனம் சொல்கிறது. 140 வருஷம் அவன் உயிரோடு இருந்து 4 தலைமுறையாக தன் பிள்ளைகளையும் தன் பிள்ளைகளுடைய பிள்ளைகளையும் கண்டான். பூரண வயதுள்ளவனாய் மரித்தான் என்று வேதம் சொல்லுகிறது. ஆகவே இதற்கு காரணம் என்ன? நல்ல முடிவு ஆண்டவர் கொடுத்தார். அவருடைய நம்பிக்கை என்ன செய்யவில்லை? வீண் போகவில்லை. யோபுடைய நம்பிக்கை வீண் போகவில்லை. அவனுக்கு நல்ல ஒரு முடிவு கிடைத்தது என்றால், அந்த மாதிரி இந்த உலகத்திலே நீதிமான்களாக இருக்கிறவர்களுக்கு வருகிற கஷ்டங்களானாலும் சரி, வருகிறதான அவருடைய போராட்டங்களானாலும், அவருடைய நெருக்கங்களானாலும், அவருடைய எல்லா விதமான துன்பங்களும் துயரங்களும் ஒரு முடிவுக்கு ஒரு நாள் வரும். ஒரு முடிவு உண்டு, நிச்சயமாகவே முடிவு உண்டு. இதற்கு காரணம் என்ன? இவனுக்கு ஒரு நல்ல முடிவை தேவன் கொடுத்தாரே, அது காரணம் என்ன என்பதை குறித்து நாம் பரிசுத்த வேதாகமத்தில் வாசிக்கிறதான சமயத்தில் கடைசி அதிகாரத்தில் தானே நமக்குரிய பதிலை நாம் பார்க்கிறோம். 42வது அதிகாரத்தில் வாசித்து பாருங்கள். இங்கே படிக்கிற சமயத்தில் 42ஆம் அதிகாரம் 2வது வசனம் இப்படி சொல்கிறது. தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர், தேவரீர் சகலத்தையும் செய்ய
வல்லவர். நீர் செய்ய நினைத்தது நீர் செய்ய நினைத்தது தடைபடாது என்பதை அறிந்திருக்கிறேன். தடைபடாது என்று அறிந்திருக்கிறேன். நீ சகலவற்றையும் செய்ய வல்லவர். நீ செய்ய நினைத்தது என்ன செய்யாது, தடைபடாது என்று அறிந்திருக்கிறேன் என்று யோபு சொல்லுகிறதை இங்கே நம்ம பார்க்கிறோம். அவை அவனை குறித்து சில காரியங்கள் அந்த அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறதை நாம் சீக்கிரமாய் பார்த்து நம்ம ஜெபிக்க போகிறோம். அதில் முதல் விஷயம் என்னவென்றால், தேவன் சர்வ வல்லவர், சகலத்தையும் செய்ய வல்லவர் என்கிறதை அவன் விசுவாசித்தான், அவன் அறிந்து கொண்டான். The knowledge about the Almighty God, சர்வ வல்லமையுள்ள தேவன் என்கிற அறிவு அவனுக்கு நல்லாவிட்டால் தேவனை அவன் அறிந்து கொண்டான். ஒரு மனிதன் எந்த அளவுக்கு தேவனை அவன் அறிந்து கொள்கிறானோ அந்த அறிவு அவனுக்கு நம்பிக்கையை கொடுக்கிறது. கர்த்தர் மகிமைப்படுத்தும். ஹல்லேலூயா. சர்வ வல்லமையுள்ள தேவன் என்பதை ஒரு மனிதன் அறிந்து கொள்ளும் பொழுது அவன் அவரை சர்வ வல்லவர் என்று நம்ப முடியும். இஸ் a omnipotent God. ஆண்டவர் அவர் சகலத்தையும் செய்யக்கூடியவர். அவரால் செய்ய முடியாத ஒரு அதிசயமான காரியம் ஒன்றுமே இல்லை. நம்ம வாழ்க்கையில அவரால் எல்லாம் முடியும் என்ப எத்தனை பேர் விசுவாசிக்க நம்புகிறீர்கள்? என் வாழ்க்கையில அவரால் செய்ய முடியாத ஒன்றுமே இல்லை. மரித்த லாசருவை 4 நாட்களுக்கு பிறகு என்ன செய்தார்? உயிரோடு எழுப்பினார். மரித்த லாசரு 4 நாட்களுக்கு பிறகு அவன் உயிரோடு எழுப்பப்பட்டான். மரித்த லாசருடைய சரீரத்தை 4 நாட்களுக்கு பிறகு அவரால் உயிரோடு எழுப்ப முடியும் என்றால் நம்ம வாழ்க்கையிலையும் மரித்து போன காரியங்களை அவர் உயிரோடு உயிர்ப்பிக்க முடியும். நாறி போனதான காரியங்களையும் அவர் என்ன செய்ய முடியும் என்றால் உயிர் கொடுத்து எழுப்ப முடியும் என்பதில் சந்தேகமே இல்லை. நாருமே 4 நாளாயிட்டே என்று சொல்லி அவருடைய சகோதரிகள் சொன்னார்கள். 4 நாளானதுக்கு பிறகு இயேசு கிறிஸ்து அங்கு கல்லறை இண்டையிலே போய் நிற்கிறார். ஒரு கல் புரட்டி வைக்கப்பட்டிருக்கிறது, அதற்குள்ளே சடலம் இருக்கிறது. அன்றைக்கு உள்ளதான கல்லறைகள் அப்படித்தான் யூத மக்கள் கல்லறைக்குள்ளே மனிதரை வைத்தார்கள். பெரிய குகைக்குள்ளே வைத்து விடுவார்கள். அந்த குகைக்குள்ளே வைக்கப்பட்ட சரீரம் 4 நாட்களுக்கு முன்பு வைக்கப்பட்ட சரீரம் இப்போ எந்த நிலையில இருக்கும் என்பதை யோசித்து பாருங்கள். அப்படிப்பட்ட சடலத்தை குறித்து அவனுடைய மரித்து போன லாசருடைய சகோதரிகள் என்ன அறிந்திருந்தால்னா நாரும் என்று அவர்கள் சொன்னார்கள். நாரும் அது செத்துப்போன, அது இனி முடியாது, இனிமே அதை கல்லை புரட்டினால் அது நாற்றம் எடுக்கும் என்று அவர்கள் அதைத்தான் பார்த்தார்களே அல்லாமல் அந்த கல்லறைக்கு முன்னாலே நிற்கிறவர் உயிரோடு எழுப்புவதற்கு உயிர் கொடுக்கக்கூடியவர், உயிரையும் எடுக்கக்கூடியவர், சக்தி உள்ளவர், வல்லமையும் அவருக்கு உண்டு. உயிரை எடுக்கக்கூடிய வல்லமையும் அவருக்கு உண்டு. அதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ஆமென். உயிர் எடுக்கக்கூடிய வல்லமையும் அவருக்கு உண்டு, உயிரை கொடுக்கக்கூடிய வல்லமையும் அவருக்கு உண்டு. உயிரை விடாதிருக்கிறதுக்கு ஒரு மனுஷனுக்கு என்ன இல்லையா? அதிகாரம் இல்லை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. உயிர் போகிற நேரத்தில் யாரும் என்ன செய்ய முடியாது? தடுத்து நிறுத்தவே முடியாது. எந்த மருத்துவரும் எவ்வளவு படித்திருந்தாலும் ஒரு மனிதனுடைய உயிரை அவர்கள் காப்பாற்றுவதற்கு கடவுள் அல்ல. கடவுள் ஒருவர் தான் உயிரை காக்க முடியும். என்றைக்காவது ஒரு நாளிலே அவன் உயிர் இந்த உலகத்திலிருந்து போகத்தான் வேண்டும். அதற்கு எந்த நாட்டில் கொண்டு போனாலும் எந்த இடத்துல கொண்டு போனாலும் வேண்டும் என்றால் கொஞ்சம் நாள் என்ன செய்யலாம், சில சமயம் தள்ளி போடலாம். ஆனால் அநேக நேரங்களிலே டாக்டர்கள் சொல்லுவார்கள், எங்களால் இது முடியாது, நாங்கள் செய்ய வேண்டிய எல்லாவற்றையும் செய்து முடித்து விட்டோம், இனி நீங்கள் கடவுளிடத்திலே கேளுங்கள், உங்கள் தெய்வத்தை நீங்கள் நோக்கி ஜெபம் பண்ணுங்கள், அவர் ஏதாவது செய்ய முடியுமானால் மட்டுமே இந்த நபரை காப்பாற்ற முடியும் என்று அவர்கள் சொல்லுவார்கள். அதற்கு பிறகு ஆண்டவரிடத்தில், கடவுளிடத்தில், தெய்வத்தை நோக்கி அவர்கள் மனிதர்கள் நம்பிக்கை உள்ளவர்கள் அந்தந்த தெய்வத்தை நோக்கி கூப்பிடுகிறார்கள். எந்த நம்பிக்கை, எந்த தெய்வத்தை நம்பினாலும், எந்த கடவுளை கூப்பிட்டாலும் கடவுள் ஜீவனுள்ள ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து தான் ஜீவன் கொடுக்கிறவர்.
இயேசு கிறிஸ்து சொன்னார், நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாயிருக்கிறேன், என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான், அவன் மறியாமலும் இருப்பான் என்று இயேசு சொன்னார். ஆகவே இயேசு கிறிஸ்துவை ஒரு மனிதன் நம்பினால் அவனுக்கு ஆண்டவர் ஜீவன் கொடுக்கிறவராக இருக்கிறார். ஜீவன் கொடுக்கக்கூடிய சர்வ வல்லமையுள்ள தேவன். அவர் ஜீவனை அவர் எடுக்கவும் முடியும், ஜீவனை அவர் கொடுக்கவும் முடியும். நீங்கள் ஆபிரகாமுடைய வாழ்க்கையை எடுத்து பாருங்கள். ஆபிரகாமுடைய வாழ்க்கையில உனக்கு 100 வயது 75வது வயது இருக்கும் பொழுது ஆண்டவர் சொன்னார், உனக்கு நான் குமாரனை கொடுப்பேன் என்று சொன்னார். உன்னை நான் பெரிய ஜாதியாக்குவேன் என்று சொன்னார். ஆனால் 25 வருடங்களாக அவன் காத்திருந்தான். அவனுடைய மனைவிக்கு 90 வயது. அப்பொழுதுதான் அவனுக்கு பிள்ளை பிறந்தது. அவனுக்கு 100 வயது, மனைவிக்கு 90 வயது. அப்பொழுது பிள்ளை பிறந்தது. உலகத்துள்ள மக்கள் எல்லாரும் நகைத்தார்கள். என்னை மக்கள் பார்த்து நகைப்பார்கள் என்று சொல்லி அவனுக்கு ஈசாக்கு என்று பெயர் வைத்தார்கள். உலகத்துள்ள மக்கள் பார்த்தால் அவர்களுக்கு இது ஒரு வேடிக்கையாக இருக்கும். உலகத்தில் மக்களுக்கு இது வேடிக்கையாக இருக்கக்கூடிய அளவுக்கு தேவன் அவர் அற்புதமான காரியங்களை செய்கிறார். உலகத்துள்ள மக்கள் புரிந்து கொள்ள முடியாது. உலகத்துள்ள மக்களுக்கு வைத்திய துறைக்கும் அது புரியாத ஒன்றாக இருக்கும். விஞ்ஞான அடிப்படையிலையும் அது ஆராய்ந்து முடியாத ஒன்றாக இருக்கும். விஞ்ஞானத்துக்கெல்லாம் அப்பாற்பட்ட சக்தியும் அறிவும் கொண்டவர் தான் இயேசு கிறிஸ்து என்கிறதை விசுவாசிக்கிறீர்களா? மருத்துவ துறைக்கெல்லாம் மேலான அனுபவம் மருத்துவருக்கு இல்லாத சக்தி ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவுக்கு இருக்கிறது. இந்த உலகத்தில் எந்த மனுஷனுக்கும் இல்லாத ஒரு வல்லமையை, சர்வ வல்லமையை உடையவர் தான் இயேசு. நாம் ஆராதிக்கிற தெய்வம், நாம் பின்பற்றுகிற தெய்வம். ஆகையினால்தான் யோபுவன் சொல்லுகிறான், சர்வ வல்லமை உள்ளவர், நீ சகலத்தையும் செய்ய வல்லவர், நீ சகலத்தையும் செய்ய வல்லவர். நீ செய்ய நினைத்த காரியம் என்ன செய்யாது? தடைபடாது. நீ செய்ய நினைத்த காரியம் தடைபடவே தடைபடாது. ஆண்டவரை தடுத்து நிறுத்தவே முடியாது. அவர் செய்ய நினைத்ததை அவர் செய்வார். நம்ம வாழ்க்கையிலையும் எந்த தடைகள் வந்தாலும், எத்தனை பேர் தடுத்து நிறுத்தினாலும், உலகமே தடுத்து நிறுத்தினாலும், நம்ம வாழ்க்கையில கர்த்தர் செய்ய வேண்டும் என்று நினைக்கிற நல்ல காரியங்களை அவர் செய்வார். அவர் செய்ய வேண்டும் என்று நினைத்தால் நிச்சயமாக அது செய்து நிறைவேற்றப்படும். நெகேமியாவுடைய வாழ்க்கையை நீங்க கவனித்து பாருங்கள். நெகேமியாவுக்கு ஆண்டவர் சொன்னார், நீ ஆண்டவர் அவனுக்கு சொன்னார் என்று சொல்றதை விட அவனே என்ன செய்தான்? அவன் உள்ளத்தில் கர்த்தர் ஒன்றை வைத்தார். என்னவென்றால், எருசலேமின் ஜனங்கள் அவர்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள், சிறையிருப்புக்குள் இருக்கிறார்கள், அவங்க தீங்கு அனுபவிக்கிறார்கள், அங்கே அலங்கம் இல்லை, ஒரு பாதுகாப்பு இல்லை. ஆகினாலே அங்கே ஒரு அலங்கத்தை கட்ட வேண்டும் என்கிற அந்த ஒரு நல்ல எண்ணத்தை, யோசனையை கர்த்தர் அந்த நெகேமியாவுடைய உள்ளத்தில் வைத்தார் என்று 2ஆம் அதிகாரத்தில் படிக்கிறோம். அதை தேவன் அவன் உள்ளத்தில் வைத்தபடினாலே அவன் அந்த உள்ளத்திலே அது பாரம் இருந்து கொண்டே இருந்தது. அவன் கேள்விப்படுகிறான், எருசலேமின் அலங்கம் இடிபட்டதும் அது சுட்டரிக்கப்படுகிறதுமாய் கிடக்கிறது என்று கேள்விப்பட்ட உடனேயே அவனுக்குள்ளே ஒரு பாரம் வந்தது. நான் என்ன செய்ய வேண்டும்? எருசலேமின் அலங்கத்தை கட்ட வேண்டும், எருசலேமின் அலங்கம் கட்டப்பட வேண்டும், எருசலேமின் அலங்கம் கட்டப்பட வேணும், எருசலேம் காக்கப்பட வேணும், எருசலேமுக்கு ஏதாவது ஒரு உதவி செய்யணும் அப்படிங்கிறது அவன் உள்ளத்துக்குள் எழும்பி கொண்டிருந்த ஒரு பாரம். உங்க வாழ்க்கையிலையும் என்னுடைய வாழ்க்கையிலையும் ஏதாவது ஒன்று செய்யணும், நல்லது செய்யணும், நல்லது செய்யணும், நல்லது செய்யணும் செய்யணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் நமக்குள்ள இருக்கும் என்று சொன்னால், ஆண்டவர் யாருக்கு அந்த எண்ணம் இருக்கிறதோ அவர்களை கொண்டே கர்த்தர் செய்வார். சில சமயத்தில் சிலர் சொல்லுவாங்க, பாஸ்டர் அது இப்படி செஞ்சா பரவாயில்ல, அது அப்படி செஞ்சா பரவாயில்ல, இது நல்லா இல்லை, இது அப்படி செய்யலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்புறம் சொல்லுவேன், ஏன் நீங்களே செய்யுங்கன்னு சொல்லுவேன். வாங்க நீங்களே செய்யுங்க. உங்களுக்கு ஆண்டவர் அந்த யோசனை கொடுத்திருக்கிறார் என்றால் உங்களால் முடியும். அந்த யோசனை இல்லாதவர்கள் நிறைய பேர், யோசனை உங்களுக்கு இருக்கிறது, நீங்கள் அதை செய்யுங்கள் என்று நான் சொல்லுவேன். அப்படி அநேகர் வந்து அதை செய்யும்படி முன் வந்திருக்கிறார்கள். ஆகவே ஆண்டவரும் அதே போலதான், யாரையோ ஒருத்தரை ஆண்டவர் கூப்பிட மாட்டார், யாரையோ ஒருத்தரை கொண்டு கர்த்தர் செய்ய மாட்டார். யாராவது ஒருவருடைய உள்ளத்தில் அந்த வாஞ்சை இருக்கும் என்றால்
அப்படிப்பட்ட ஒரு எண்ணம் இருக்கும் என்று சொன்னால், ஒரு தரிசனம் அவர்களுக்கு இருக்கும் என்றால், அவர்களை கொண்டு கர்த்தர் காரியங்களை இவர் செய்கிறார். அப்படி தரிசனம் உள்ளவர்களை கொண்டு கர்த்தர் காரியங்களை செய்யும் பொழுது, அவர் செய்ய நினைத்த காரியங்கள் ஒன்றும் என்ன செய்யாது, தடைபடாது. அது மாத்திரமல்ல, நெகேமியாவுடைய வாழ்க்கையிலே அவன் அலங்கத்தை கட்டுவதற்காக அவன் ஜெபம் பண்ணினான். அவன் அதற்காக சில நாளாய் துக்கித்து அவன் அழுது கண்ணீரோடு கூட அவன் ஜெபித்து கொண்டிருந்தார் என்று சொல்லி நெகேமியாவின் புஸ்தகத்தில் முதல் அதிகாரத்தில் நீங்கள் படிக்க முடியும். முதல் அதிகாரத்தில் ஜெபத்தை பற்றி தான் சொல்லப்பட்டிருக்கிறது. அவன் ஜெபம் பண்ணும் பொழுது அவன் எப்படி ஜெபிக்கிறான், நாங்கள் பாவம் செய்தோம், ஆகினால் எங்களுக்கு இந்த சிறையிருப்பு ஏற்பட்டிருக்கிறது, எங்கள் அடியாராகி எங்களுடைய பாவங்களை நீர் மன்னித்து எங்களுக்கு நீர் உதவி செய்ய வேண்டும், சகாயம் செய்ய வேண்டும் என்று சொல்லி அவன் கெஞ்சி பிரார்த்தித்தான் என்று அந்த அதிகாரம் நிறைவு பெறுகிறது. அப்படி அவனுடைய இந்த ஜெபம், எந்த ஒரு நபர் ஜெபிக்கிறார்களோ, ஜெபிக்கிறவர்களை கொண்டு கர்த்தர் காரியங்களை அவர் செய்கிறார். அவர் செய்ய வல்லவர், சகலத்தையும் செய்ய வல்லவர். அவர்களுக்கு அவர் சகலத்தையும் செய்ய வல்லவர். தரிசனம் பெற்றவர்களுக்கு, தரிசனம் பெற்றவர்களை கொண்டு கர்த்தர் சகலவற்றையும் செய்ய வல்லவர். அதே போல ஜெபம் பண்ணுகிறவர்களை கொண்டு கர்த்தர் சகலவற்றையும் அவர் செய்ய வல்லவர். அவரால் செய்ய முடியாத அதிசயமான காரியம் ஒன்றுமே இல்லை. உங்களை கொண்டு, நம்மை கொண்டு கர்த்தர் அநேக காரியங்களை செய்ய வேண்டும் என்று விரும்புகிறார். உலகத்தில் அநேக மக்கள் பாருங்க, வெறும் தரிசனத்தை கொண்டு உள்ள மக்களாக இருக்கிறார்கள். அவளை கொண்டு கர்த்தர் தான் செய்கிறார், ஆண்டவர் தான் செய்கிறார். இயேசுவை அறியாத மக்களாக இருந்தால் கூட அவர்களுக்குள்ளே ஒரு தரிசனம் இருக்கும் என்றால், அவர்களை கொண்டு உலகத்தில் பல காரியங்களை தேவன் செய்து முடிக்கிறவர், சாதிக்க முடியும். அதே போல தரிசனம் மட்டுமல்ல, ஜெபமும் உள்ள மக்களாக இருப்போம் என்றால், நல்ல யோசனை மாத்திரமல்ல, நல்ல விருப்பம் மாத்திரமல்ல, செய்ய வேண்டும் என்கிற துடிப்பு மாத்திரமல்ல, ஜெபமும் இருக்கும் என்றால், இந்த உலகத்தில் மக்கள் செய்து சாதிக்கிறதை விடவும் அதிகமாக ரெட்டிப்பான நிலைமையிலே நாம் காரியங்களை சாதிக்க முடியும் என்பதை எத்தனை பேர் அறிந்திருக்கிறீர்கள்? ஆமென், அல்லேலூயா. ஜெபம் பண்ணினான். ஜெபம் பண்ணிவிட்டு அவன் என்ன செய்கிறான் என்று சொன்னால், வழக்கமாக அவன் வேலை செய்கிற இடத்துக்கு வருகிறான். வேலை செய்கிற இடத்திலே, வேலை செய்கிற இடம் எங்கே? ராஜாவுடைய சமையல், அதாவது டைனிங் ஹால், சாப்பாட்டு அறை. ராஜாவுடைய சாப்பாட்டு அறையிலே வந்து அவனுக்கு பானம் கொடுக்கிற விசாரிப்பவன் செய்யும் பொழுது பானபாத்திரக்காரனாக இருந்தான். அவன் அந்த வேலையை செய்யும்படியாக ராஜா வண்டியில் வரும் பொழுது ராஜா கேட்கிறான், உனக்கு வியாதி ஒண்ணுமில்லையே, உமக்கு சரீரத்தில் நல்ல ஆரோக்கியமாக இருக்கிறீரே, உமக்கு சரீரத்தை பார்த்தா ஆரோக்கியம் இல்லாமல் போகணும் தெரியவில்லை, இது மனதில் உள்ள ஏதோ ஒரு துக்கம், பாரம் உம்மை அழுத்தி கொண்டிருக்கிறது, அதை நான் புரிந்து கொள்கிறேன், கவனிக்கிறேன் என்று சொல்லி அவன் கவனித்தான். ராஜா அதை கவனித்து அவனிடத்துல கேட்டான், உங்க பிரச்சனை என்ன? அவன் சொன்னா, என்னுடைய தேசத்தில் மக்கள் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறார்கள், அலங்கம் இடிக்கப்பட்டு கிடக்கிறது, அக்கினி கிரையாக்கப்பட்டு கொண்டிருக்கிறது, என் ஜனங்கள் கஷ்டப்படும் பொழுது நான் மாத்திரம் எப்படி சந்தோஷமா இருக்க முடியும் என்று சொல்லி அவன் பதில் சொன்ன உடனே ராஜா கேட்கிறான், நான் உனக்கு செய்ய வேண்டியது என்று சொல்லி கேட்டான். உடனே அவன் தேவனை நோக்கி அவன் ஜெபம் பண்ணிவிட்டு ராஜாவை நோக்கி பதில் சொன்னான் என்று வேதாகமத்தில் படிக்கிறோம். ஆகவே சின்ன சின்ன காரியங்களுக்கும் கூட ஜெபம் பண்ணி பதில் சொல்லுகிற ஒரு விஷயத்தை நெகேமியாவிட்டிருந்து கற்றுக்கொள்ள முடியும். சின்ன விஷயத்துக்கும் ஜெபம் பண்ணுது. அது உடனே பதில் சொல்லாம உடனே ஆண்டவர்கிட்ட கேட்ட, ஆண்டவரே நான் என்ன செய்யட்டும்னு ராஜா கேட்கிறார், நான் இப்ப என்ன செய்யட்டும், என்ன சொல்லட்டும் என்று சொல்லி கேட்ட உடனே கர்த்தர் அவனுக்கு பதில் கொடுக்கிறார். அவன் அதுக்கு சரியான பதிலை சொல்ல ராஜாவிடத்திலிருந்து அவன் கடிதமும் பெற்றுக்கொண்டான், ராஜாவிட்ட சலுகைகளையும் பெற்றுக்கொண்டான், ராஜாவிட்ட பொருட்களையும் பெற்றுக்கொண்டு அந்த அலங்கத்தை கட்டும்படியான பொருளாதார தேவையை அவன் அனைத்தையும் ராஜா கொடுக்க இவன் பெற்று அதை கட்டும்படி புறப்பட்டு போனான். கரங்களை வைத்து கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா. சத்தம் ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். கர்த்தர் சர்வ வல்லவர், சகலத்தையும் செய்ய வல்லவர். எத்தனை விசுவாசிக்கிறீங்க? இவன் சம்பளத்தை வச்சு ஒன்றும் செய்ய முடியாது. இவன் பானபத்திரக்காரனாக இவனுக்கு சம்பளம் என்ன கொடுக்கப்படுகிறது சொல்லப்படவில்லை.
அவனுக்கு கிடைக்கிற சம்பளத்தை வைத்து அவன் ஒன்றும் செய்ய முடியாது. நீங்க நினைக்கலாம், என் சம்பளத்தை வச்சு என்ன செய்ய முடியும்? என் சம்பளத்தை வச்சு நான் சில நினைக்கிறேன், நான் என் சம்பளத்தை வச்சு ஆண்டவருக்கு ஊழியம் செய்கிறேன், நான் ஊழியத்துக்கு வருகிறதை விட நான் நன்றாக பிசினஸ் பண்ணி ஆண்டவருடைய ஊழியத்தை தாங்குவேன். ஆண்டவர் சொல்றாரு, நீ பிசினஸ் பண்றதை விட நீ தான் எனக்கு நெகேமியாவை போல தேவை, உன்னை நான் அனுப்ப வேண்டும், நீ வா என்று கர்த்தர் சொல்லுகிறார். அதுக்கு படம் எப்படி கிடைக்கும்? எப்படி ஆலயத்தை கட்டுவது, எப்படி மிஷனரிகளை தாங்குவது? எத்தனையோ ஊழியர்களை தேவன் இன்றைக்கு சாதாரணமான நிலைமையிலே இருந்து அவர்களை ஊழியத்தில் கொண்டு வந்து உலகம் முழுதும் அநேக ஊழியங்களை தாங்கக்கூடிய அளவுக்கு கர்த்தர் அவருடைய கரங்களே பணத்தை கொடுக்கிறவராக இருக்கிறார். கர்த்தர் மகிமைப்படுத்தும். நான் வேலை செஞ்சிருந்தா எனக்கு என்ன கிடைச்சிருக்கோம் நான் யோசித்து பார்க்குறேன். என் வீட்டுக்கு தேவையான தட்டுமுட்டு வாங்குறதுக்கே பத்தாது, அதை வச்சு ஊழியத்தை பெருசை தாங்க முடியாது. ஆகவே ஆண்டவர் இடத்திலே நம்மை அர்ப்பணம் செய்யும் பொழுது அவர் செய்ய நினைத்த காரியம் தடைபடாது. நம்மை கொண்டு கர்த்தர் சில காரியங்களை செய்ய வேண்டும் என்று நினைக்கிறார். அது தடைபடாமல் நடக்க வேண்டும் என்றால் நாம் கர்த்தருக்கு நம்மை அர்ப்பணம் செய்ய வேண்டியது அவசியமாயிருக்கு. கர்த்தருடைய கரங்களிலே நாம் நம்மை கொடுக்கிற சமயத்தில் தேவன் நம்மை எடுத்து அவர் பயன்படுத்துகிறவராக இருக்கிறார். எவ்வளவு தேவையோ அவ்வளவு தேவையும் ராஜாவிடத்திலிருந்து பெற்றுக்கொண்டார். ராஜாவிடத்திலிருந்தா அரசாங்கம் முழுமையா என்ன செய்து பொறுப்பெடுத்துக் கொண்டது. அரசாங்கம் சொல்லுகிறது, உங்க ஊழியத்துக்கு என்ன வேணுமோ அதெல்லாத்தையும் நாங்க கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி நம்ம அம்மா சொல்லுவாங்க அப்படின்னு எத்தனை பேர் நம்புறீங்க? இப்போ நம்ப முடியாது. நம்ம ஜெபம் பண்ணா, நெகேமியாவை போல ஜெபம் பண்ணா சில நாளாய் தூக்கிட்டு இந்த 21 நாள் ஜெபம் இருக்கிறதே, இந்த 21 நாள் அம்மாவுக்காக ஜெபம் பண்ணா அம்மாவும் செய்வாங்க, அதுக்கப்புறம் ஐயா வந்து ஐயாவும் செய்வாங்க, யார் வந்தாலும் செய்வாங்க, மேலே இருக்கிறவங்க செய்வாங்க, கீழே இருக்கிறவங்க செய்வாங்க, டெல்லியிலிருந்து செய்வாங்க, மெட்ராஸ் சென்னையில் இருக்கிறவங்க செய்வாங்க, எங்க இருந்தும் நமக்கு வரும். உங்களுக்கும் சலுகைகளை கத்த கிறிஸ்தவர்களுக்கு என்று சலுகைகள் ஒருவேளை இன்றைக்கு மறுக்கப்படலாம். ஆனால் நம்முடைய ஆண்டவர் சகலத்தையும் செய்ய வல்லவர், சட்டத்தை மாற்ற வல்லவர், சூழ்நிலைகளை மாற்ற வல்லவர். ஒரு நிமிடத்திலேயே ஆண்டவர் என்ன செய்வார்னு சொன்னா, கிறிஸ்தவங்களுக்கு என்று ஒரு தனி சட்டத்தையே தேவன் பிறப்பிக்க முடியும். விசுவாசிக்கிறீங்களா? எஸ்தர் முழங்கால் படி போட்டு ஜெபம் பண்ணாள். எஸ்தர் சொன்ன, நான் சட்டத்தை மீறி பிரவேசிப்பேன், எனக்காக நீங்க ஜெபம், ராஜா விட்டு நான் போய் நான் கேட்க வேண்டும் என்றால் எனக்காக நீங்கள் ஜெபியுங்கள், நாங்களும் என் தாதிமாரும் 3 நாட்கள் புசியாமலும் குடியாமலும் ஜெபம் பண்ணுவோம், எனக்காக நீங்கள் ஜெபம் பண்ணி கொண்டிருங்கள் என்று சொன்ன பொழுது உலகமெங்கும் இருந்த யூதர்கள் ஜெபித்தார்கள். அகாஸ்வேரு ராஜாவுக்காக ஜெபித்தார்கள். ஆமானுடைய சதித்திட்டம் ஒன்றுமில்லாமல் போகும்படியாய் ஜெபித்தார்கள். அப்படி அவர்கள் ஜெபித்துக் கொண்டிருக்கிற வேளையிலே காரியங்களை கர்த்தர் என்ன செய்தார் என்றால் சாதகமாக செய்தார். எப்படி தலைகளாக பிரச்சனைகள், அதாவது தீர்வுக்கு ஏதுவாக திரும்பும் என்று நமக்கு தெரியவே தெரியாது. ஆண்டவர் திடீரென்று நம்முடைய பக்கமாய் காரியங்களை சாதகமாக அவர் மாற்றுவார். ஒரே வார்த்தையில சொல்லப்பட்டது என்னவென்று சொன்னால், ஆமான் தூக்கிலிடப்பட வேண்டும். அதே போல அவர்கள் எங்கெங்கு இருக்கிறார்கள் அவளுக்கு எல்லாருக்கும் கடிதங்களை அனுப்பும்படியாகவும் முத்திரை போடும்படியாகவும் அதிகாரம் கொடுக்கப்பட்டது. உலகமெங்கும் கடிதங்கள் அனுப்பப்பட்டது. அதன் அடிப்படையிலே உலகத்தில் மக்கள் எல்லாரும் கொல்லப்பட வேண்டும், யூதர்கள் எல்லாரும் கொல்லப்பட வேண்டும் என்கிற சட்டத்தை ஆண்டவர் ஒரே நிமிடத்தில் கடைசியாக மாற்றவும் முடிந்தது. கர்த்தர் சகலவற்றையும் ஜெபத்தினாலே செய்ய முடியும் என்பதிலே சந்தேகமே இல்லை. ஆகவே ஜெபத்தில் நிறைய பேர் விசுவாசம் வைக்கிறார், நம்பிக்கை வைக்கிறார். ஜெபத்தில் நம்பிக்கை என்றால் ஜெபத்தை கர்த்தர் கேட்கிறவர். ஜெபம் பண்ணா சகலமும் நடக்கும், தடைகள் என்ன செய்யும்? நீங்கும் என்கிற அந்த நம்பிக்கை விசுவாசம் உள்ளவர்களாய் நாம் இருப்போம் என்றால் நிச்சயமாகவே நம்மை ஆண்டவர் யோபுவை ஆசீர்வதித்தது போல நிச்சயமா ஆசீர்வதிப்பார். நம்முடைய கஷ்டங்கள் நிச்சயமா நீங்கும். வியாதி இது தீரவே தீராது. யோபுக்கு அந்த வியாதி அது சுகமாகும் என்கிற நம்பிக்கையே கிடையாது.
எத்தனை டாக்டர்ஸ் வைத்தியர்கள் வந்து பார்த்திருப்பார்கள் எனக்கு தெரியாது. ஆனால் டாக்டர்ஸ்கள் வந்து பார்க்கறத விட அவங்க பக்கத்தில் 3 பேர் வந்து உட்கார்ந்துருந்தாங்க, அவங்கள பற்றி தான் சொல்லியிருக்கு. அது இல்லாமல் எத்தனை வைத்தியர்கள் வந்தார்கள் சொல்லப்படுற வந்திருப்பார்கள். வைத்தியர்கள் விதவிதமாக வந்திருப்பாங்க. நான் பார்க்குறேன், ட்ரீட்மெண்ட் பண்ணுறேன்னு சொல்லி ஒருத்தன் வந்திருப்பான். மிச்சம் மீதி ஒன்றும் அங்கே இல்லை, இருந்ததெல்லாம் பணமெல்லாம் கால் எல்லாம் அடிஞ்சு போச்சு. ஆனால் ஏதோ மறுபடியும் ட்ரீட்மெண்ட் நடந்திருக்கும் நான் நம்புகிறேன். இந்த நண்பர்கள் கொடுத்து காசு கொடுத்துருப்பான், இடம் கொடுத்துப்பான், அதை வச்சு ட்ரீட்மெண்ட் நடந்திருக்கும். ஆனாலும் யாருமே சுகப்படுத்த முடியல. ஆனால் கர்த்தர் அவனை சுகப்படுத்த முடிந்தது. அவனுக்கு இந்த ஆசீர்வாதங்களை பற்றிலாம் சொல்ற சமயத்தில் அவனுக்கு அவனை பற்றி மேலே படிக்கிறோம். 11ஆம் அதிகாரத்தில் நீங்கள் 11ஆம் வசனத்தில் 10ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். யோபு தன் சிநேகிதருக்காக வேண்டுதல் செய்தபோது கர்த்தர் அவன் சிறையிருப்பை மாற்றினார். சிறையிருப்புன்னு சொன்னா இங்கே சொல்ல போனால் அவன் வீட்டோட அடைஞ்சு கிடக்கிறான், எங்கேயும் போக முடியாது. வியாதி படுக்கை என்பது ஒரு சிறையிருப்பு. எந்த விதமான சிறையிருப்புக்குள் நாம் இருக்கிறோமோ அந்த சிறையிருப்பை மாற்றுவதற்கு கர்த்தர் வல்லவர். சிறையிருப்பை மாற்றுவதற்கு கர்த்தர் வல்லவர். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? வாழ்க்கையில எந்த சிறையிருப்பில் இருக்கிறீங்க? எப்படிப்பட்ட சிறையிருப்பில் இருக்கிறீங்க? கைகளும் கால்களும் கட்டப்பட்ட நிலைமையில இருந்த பவுலையும் சீலாவையும் ஆண்டவர் விடுவிப்பதற்கு வல்லமையுள்ளவராக இருந்தார் என்றால், உங்களுடைய வாழ்க்கையிலையும் என்னுடைய வாழ்க்கையிலையும் எப்படி கட்டப்பட்ட நிலைமையில் இருந்தாலும் சரி, எப்படிப்பட்டதான அடிமைத்தனத்துக்குள் இருந்தாலும் சரி, எப்படிப்பட்ட வேதனைக்குள் இருந்தாலும் சரி, எப்படிப்பட்ட பாரத்துக்குள் இருந்தாலும் சரி, எப்படிப்பட்ட பாவ கட்டுகளுக்குள் இருந்தாலும் சரி, விடுதலை பண்ணுகிறவர் கர்த்தர். அவராலே செய்ய முடியாத அதிசயமான காரியம் ஒன்றுமில்லை. விசுவாசத்தோடு கரங்களை வைத்து கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். அல்லேலூயா. வியாதியின் கட்டுகள் அவிழ்க்கப்படும், வியாதியின் சிறையிருப்பு நீங்கும், பாவ சிறையிருப்பு நீங்கும். இன்னும் பிசாசினுடைய சிறையிருப்பிலிருந்து ஆண்டவர் நம்மை விடுவிக்க முடியும். மனிதனால் ஏற்பட்டிருக்கிற அடிமைத்தனங்கள் சிறையிருப்பிலிருந்து கர்த்தர் நம்மை விடுவிக்க முடியும். ஆலயத்துக்கு செல்லக்கூடாது அப்படின்னு சொல்ற ஆட்கள் அவர்களை கொண்டு வந்து இறக்கி விட்டுட்டு போவாங்க. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அதுக்கு பிறகு ஒரு நாள் அவங்களை வந்து ஞானஸ்நானம் எடுத்துக்கிடுவாங்க. முதல்ல வாசப்படி வரை வருவாங்க, அப்புறம் உள்ளால வருவாங்க, அப்புறம் உள்ளே உட்காருவாங்க, அப்புறம் அவங்க உள்ளால நல்ல ஆக்டிவ் மெம்பரா மாறிடுவாங்க. நடக்குமா நடக்காதா? கர்த்தர் சகலவற்றையும் செய்ய வல்லவர். அவர் செய்ய நினைத்தது என்ன செய்யாது? தடைவிடாது. ஒரு சகோதரி இந்துவிலிருந்து ரட்சிக்கப்பட்டு சபைக்கு வந்துருந்தாங்க. ஆரம்ப நாட்களில் நினைவு கூறுகிறேன். அவங்க வீட்டுக்கு போகணுன்னு சொன்னால் கணவன் இல்லாத நேரத்தில் ஃபோன் பண்ணுவாங்க. அப்போ நானும் என் மனைவியும் அங்கே அவளை சந்திப்பதற்கு போயிருக்கிறோம். அந்த மாதிரி அவர் இல்லாத நேரத்தில் தான் போனோம். அவர் பார்த்தாலே பிடிக்காது, எங்களை பார்த்தாலே பிடிக்காது. இப்போ இந்த தொட்டிலே ஞானஸ்நானம் எடுத்துட்டார். எடுத்து அவர் இப்போ ஆலயத்தில் ஒரு நல்ல விசுவாசியாக இருக்கிறார். கரங்களை வைத்து ஆண்டு மகிமைப்படுத்துவோம். கர்த்தரால செய்ய முடியாத ஒரு அதிசயமான காரியம் ஒன்றுமே இல்லை. எப்படிப்பட்ட மனுஷனையும் அவர் மாற்றுவார். விசுவாசிக்கிறீர்களா? ஆண்டவர் நினைத்தால் எப்படிப்பட்ட மனுஷனையும் அவர் மாற்ற முடியும். முரட்டு குணமுள்ள மக்களையும் அவர் மாற்றுவார். நம்ம நினைக்கிறோம் ஆண்டவர் ரொம்ப சாஃப்ட், இந்த முரட்டு குணமுள்ள ஆட்களை பார்த்து ஆண்டவர் பயப்படுவார்னு. ஆண்டவர் அவங்கள பார்த்து என்ன செய்ய மாட்டார்? பயப்படவே மாட்டார். ஆண்டவர் கொல்லவும் உயிர்ப்பிக்கவும் வல்லமை உள்ளவர். அவர் என்ன வேணுமானாலும் அவர் செய்ய முடியும். எப்படிப்பட்ட ஆட்களையும் அவர் கை வைப்பார். எந்த காரியமும் அவர் செய்வார். ஒரு ஆள் எனக்கு விரோதமாக செயல்பட்டார். அவருக்கு செஞ்ச ஒரே துரோகம், அவர் மனைவிக்கு மேலே பிசாசு ரொம்ப வருஷமாக இருந்துச்சு. அந்த பக்கத்தில் ஒரு வீட்டில் வந்து ஜெபம் கூட்டம் நடக்கும் பொழுது இந்த அம்மா வந்து உட்கார்ந்தாங்க. பேய் ஓட்டி சுகமாக்கணும். சுகமானதுலேருந்து அந்த அம்மா சபைக்கு வந்தாங்க, ஞானஸ்நானம் எடுத்தாங்க. பள்ளிக்கூடத்துக்கே போகாதது ஆண்டவரே தரிசனம் காட்ட சொப்பனத்தில் ராத்திரி தோன்றி தூதனை அனுப்பி அவர் தமிழ் கற்றுக் கொடுத்தாரு. அந்த அம்மா சர்ச்சில் வந்து ஒழுங்காக வந்து பைபிள் வாசிக்கும். பிரசங்கத்துக்கு வசனம் வாசிக்க சொன்னால் அந்த அம்மா வாசிக்கும். அந்த அளவுக்கு அது பள்ளிக்கூடத்துக்கு போகாதது. இந்த மனுஷன் ரொம்ப கொடூரமான ஆள். ஆலயத்துக்கு வந்துட்டு வீட்டுக்கு போகும்போது ரோட்லேயே போட்டு அடிப்பார். எங்களெல்லாம் அடிக்கணும், எங்களெல்லாம் உதைக்கணும், ரொம்ப பிரச்சனைலாம் கொடுத்தார். ஒரு நாளில் ஒரு
ஏதோ கொஞ்சம் பொருட்களை வாங்கி கொண்டு வீட்டுக்கு வந்து என்னை பார்க்கறதுக்கு வந்தார். கதவை தட்டினார். கதவை திறந்து பார்க்குறேன், இந்த முரட்டு மனுஷன் அங்கே நிற்கிறார். அவருக்கு முன்னால் நான் ஒன்றும், ஆனால் அப்போ வந்து ரொம்ப சின்ன ஆள், ரொம்ப பெரிய ஆள். அந்த முன்னால் நின்ன உடனே கொஞ்சம் பயமாக இருந்தது. கதவை திறக்கணும், உடனே மூடலாமா யோசித்தேன். வீட்டுக்கு வந்தவரை வரவேற்க வேண்டும் அல்லவா, வாங்க உள்ளுக்கு வாங்க என்னை. உள்ளுக்கு வந்த உடனே என்னை மன்னித்து கொள்ளுங்கள், நான் உங்களுக்கு விரோதமாக ரொம்ப ரொம்ப தவறு பண்ணியிருக்கிறேன், ரொம்ப உங்களுக்கு கஷ்டம் கொடுத்துருக்கிறேன், அதனால் ஆண்டவர் என்னை அடித்தார், நான் வியாதியாக இருந்தேன். என் மனைவி சொன்னாங்க, ஃபாதரை பார்த்து போய் ஜெபம் பண்ணுங்க, பாஸ்டரை பார்த்து போய் ஜெபம் பண்ணுங்க, அப்போ தான் இயேசு கிறிஸ்து உங்களை சுகமாக்குவார், உயிரோடு இருக்கணுமா போய் ஜெபம் பண்ணு அப்படின்னு சொல்லி அனுப்புனாங்க. நான் ரொம்ப நாள் வரமாட்டேன் பிடிவாதமாக பிடிச்சேன். இப்போது நான் இயேசுவை நம்புகிறேன், என்னை மன்னிச்சுக்கிடுங்கன்னு வந்து என்ன சரி மன்னிப்பு கேட்டார். அதுலேருந்து ஒழுங்காக சபைக்கு வந்தார், ஞானசம் எடுத்தாங்க. இப்போ 2 சேர்ந்து ஊழியம் செய்கிறாங்க. கரங்களை வைத்து கர்த்தரை மகிமைப்படுத்தும். எப்படிப்பட்ட ஆட்களையும் அவரால் மாற்ற முடியும். தேவரீ சகலத்தையும் செய்ய வல்லவர். அவர் செய்ய நினைத்த காரியம் என்ன செய்யாது, தடைபடவே தடைபடாது. ஜெபம் பண்ண பிறகு அவர் செய்யணும்னு சில காரியம் நினைச்சிடுவார். நம்ம ஜெபம் பண்ண நம்ம வாழ்க்கையில அவர் செய்யணும்னு சில காரியம் நினைக்கணும். நெகேமியா ஜெபம் பண்ண உடனே அவர் நினைச்சிட்டாரு, அலங்கத்தை கட்டணும்னு நினைச்சிட்டார். ஆண்டவர் நம்ம நினைச்சாலும் கர்த்தர் நினைக்காம காரியம் நடக்கவே நடக்காது. நெகேமியாவின் இருதயத்தில் வாஞ்சை ஆசை இருந்தது. நம்ம ஆசைப்படணும், அப்புறம் ஜெபிக்கணும், அப்புறம் கர்த்தர் கருத்தில் ஒப்பு கொடுக்க வேண்டும். கர்த்தர் காரியங்களை அவர் செய்வார். விசுவாசிக்கிறீர்களா? அவன் ராத்திரில புறப்பட்டு போனான். ரகசியமா அவன் போய் அவன் காரியத்தை செய்ய ஆரம்பித்தான். ஒருவருக்கும் தேவனுடைய மனதில் வைத்திருந்தது யாருக்கும் சொல்ல வேண்டாதவங்களுக்கெல்லாம் சொல்லவில்லை, சொல்லக்கூடாத ஆட்களுக்கெல்லாம் சொல்லவில்லை. சில சமயத்தில் நம்ம செய்யறதுக்கு முன்னாலேயே நம்ம சில காரியங்களை நம்ம சொல்லுவோம். மனசுல இருக்கிற காரியம், நம்முடைய ஆசைகள், நம்முடைய விருப்பங்கள் எல்லாத்தையும் சொல்லுவோம். சொல்லிட்டு செய்யாம போனவன்னு சொன்னா ஆட்கள் காரி துப்புவான். இன்னும் பெருசா சொன்னான் பார், ஆனா ஒண்ணுமே நடக்கலை அப்படின்னு சொல்லுவாங்க. ஆகவே தேவன் வைத்த காரியங்களை நாம் அவசரப்பட்டு சொல்லுகிற மக்களாக இராதபடிக்கு என்ன செய்ய வேண்டும் என்றால், அவைகளை மனதிலே வைக்கவும் கற்றுக்கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்கிறது. எத்தனை பேராமன்னு சொல்றீங்க? மனசுல அடக்கி வைக்கிறதுக்கும் தெரிஞ்சிருக்கணும். அப்பதான் கர்த்தர் நம்ம எடுத்து பயன்படுத்துவார். சில காரியங்களை நம்ம மனசுல அடக்கி வைக்கிறதுங்கிறது நம்முடைய செல்ஃப் கண்ட்ரோல் அதை காட்டுது. மன அடக்கம், மனசை எப்படி அடக்க முடியுது. சிலருக்கு நம்ம மனசுல ஒன்றையுமே என்ன செய்ய மாட்டோம், வச்சிருக்கவே முடியாது. மனசுல தோன்றது எல்லாம் சொல்லுவோம், தோணாததும் சொல்லுவோம், தோன்றதையும் சொல்லுவோம், எல்லாத்தையும் குட்டிகிட்டே இருப்போம். அத மாதிரி இவன் செய்யவில்லை. எவைகளை எல்லாவற்றையும் அவன் மறைத்து வைக்க வேண்டுமோ, அவளை சொல்லக்கூடாதோ, அவைகளை சொல்ல வேண்டிய காலம் வரும் அப்ப சொல்லலாம், சொல்ல வேண்டிய நேரம் வரும் அப்ப சொல்லலாம் என்று சொல்லி அவன் மனதிலே வைத்து அவைகளுக்காக ஜெபம் பண்ணி கொண்டே இருந்தான். கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? ஹல்லேலூயா. திருக்குறள்ல எப்படி சொல்ல, நுணலும் தன் வாயினால் என்ன செய்யும், கெடும். நம்ம வாயாலேயே நம்ம கெட்டு போயிடுவோம். ஆகவே சொல்ல வேண்டியவைகளை சொல்ல வேண்டும், சொல்ல வேண்டாத காரியங்களை சொல்லக்கூடிய ஆட்களுக்கு மட்டும் சொல்லக்கூடியவைகளை சொல்லக்கூடியவர்களாகவும் இருக்க வேண்டியது அவசியம். அப்படி அவன் மனதில் வைக்கக்கூடியவனாக இருந்தான். மனசுல வச்சிருக்கீங்களா? மரியாள் பாருங்க, மரியாளுக்கு தூதன் வந்து சொன்னான். அவன் தூதன் சொன்னதை உடனே வெளியே போய் எல்லாத்தையும் பார்த்து, சிஸ்டர் இப்படி விஷயம்னு சொல்லி இது சொல்லியிருக்கோன்னா நிச்சயமா காரியம் கெட்டு போயிருக்குன்னு ரொம்ப விஷயம் பிரச்சனையா போயிருக்கும். ஆகவே அதை சொல்லல, சொல்லாம என்ன செய்தா, இருதயத்தில் வைத்து என்ன செய்தாள், அவள் சிந்தனை பண்ணினாள் என்று வேதம் சொல்லுகிறதே அல்லாமல் அதை உடனடியாக போய் சொல்லவில்லை. உடனே போய் சபையில சாட்சி, நான் தூதன் வந்தான், தூதன் வந்து என்று சொன்னா, இப்படி சொன்ன, கிருபை பெற்றவளை, நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள், உன்னிடத்துல வந்து தோன்ற போகிறது, நீ பரிசுத்தாவியில் உற்பவித்து உனக்கு கற்பத்தில் குழந்தை உண்டாகும் இப்படிலாம் சொன்னார்னு சொல்லி சபையில போய் சொன்னா அதுக்கு பிறகு அதுவே ஒரு பெரிய பிரச்சனையா போயிடும். ஆகவே அதை எங்க சொல்ல வேண்டாமோ அதை சொல்லாம இருக்கணும். சபையில சாட்சி கொடுக்கணும். சில சமயத்துல சாட்சி கொடுக்கிறோம்னு சொல்லி சாட்சி கெடுத்துருவாங்க. அப்படி எவைகளை நாம் சாட்சியாய் சொல்ல வேண்டுமோ அவைகளை சாட்சியாய் சொல்ல வேண்டும். எவைகள் இப்போது சொல்ல வேண்டாமோ அவைகளை இப்போது சொல்லாமல் இருக்கவும் நம்ம கற்றுக்கொள்ள வேண்டியது அவசியம். அவன் இருதயத்தில் வைத்தவைகளை அப்படியே வைத்திருந்தான். ஒரு நாள் ராத்திரி எல்லா இடமும் சுற்றி பார்த்து விட்டு வர்ற சமயத்தில் அவன் ஆட்கள் எல்லாரையும்
சரியான ஆட்கள் எல்லாரையும் வரவழைத்து அவர்களோடு கூட தன்னுடைய தரிசனத்தை பகிர்ந்து கொண்டான். அவர் எல்லாரையும் சேர்த்து அவன் ஒன்று திரட்டி அவனுடைய தரிசனத்தை அவளுக்கு ஊட்டி அவரிடத்தில் அவன் வாஞ்சியை வளர்த்தான். அவளை உற்சாகப்படுத்தி அவளை செயல்பட வைத்தார். அவர்களை கொண்டு காரியங்களை நெகேமியா செய்ய கர்த்தர் அவனுக்கு துணை நின்றார். கரங்களை வைத்து கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா. நானே தான் செய்வேன், எல்லாம் நானே தான் செய்யணும் அப்படின்னு அப்படிங்கிறவங்களுக்கு கர்த்தர் துணை போக மாட்டார். கர்த்தர் செய்யணும்னு நினைச்ச காரியங்கள் இவர்களாலே தடைபட்டு போகும். ஆண்டவர் செய்ய வேண்டும் என்கிற காரியங்களை கர்த்தர் செய்து நிறைவேற்ற வேண்டும் என்று சொன்னால் ஆண்டவர் சின்னதா செய்யணும்னு விரும்பல. தேவன் பெரிய அளவில் செய்யணும்னு விரும்புகிறார். பெரிதானவைகளை செய்ய வேண்டும் என்று விரும்புகிறார். பெரிய அலங்கத்தை கட்ட வேண்டும் என்று விரும்புகிறார். அரைகுறையாய் செய்ய வேண்டும் என்று விரும்பவில்லை. தேவன் அதை பரிபூர்ணமாய் செய்து முடிக்க வேண்டும் என்று விரும்புகிறார். அப்படி தேவன் செய்து முடிக்க வேண்டும் என்று சொன்னால் எனக்கு எல்லா கனம் மகிமை வர வேண்டும் அப்படின்னு ஒருத்தன் விரும்பினான்னா கர்த்தர் செய்யவே மாட்டேன். கனமும் மகிமையும் கர்த்தருக்கே. எத்தனை பேர் சொல்றீங்க? கனம் மகிமை எல்லாம் கர்த்தருக்கே என்று யார் ஒப்பு கொடுக்கிறார்களோ கர்த்தருக்கு தான் மகிமை வர வேணும், கர்த்தருக்கு தான் துதி வர வேணும், கர்த்தருக்கு தான் புகழ் வர வேணும், எனக்கல்ல, என் குடும்பத்துக்கல்ல. அப்படி என்று ஒரு மனிதன் ஆண்டவருடைய புகழை முன்வைக்க வேண்டும். கர்த்தருடைய மகிமையை நினைத்து அவன் காரிச்சு கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாக நான் இதை செய்ய வேண்டும் அப்படின்னு நினைச்சா அவர் செய்ய நினைத்த காரியம் தடைவிடாது. சொல்ல மாட்டீங்களா? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அவர் செய்ய நினைத்த காரியம் தடைவிடாது. அவர் சகலத்தையும் செய்ய வல்லவர். வீட்டில் ஆனால் நம்ம பிள்ளைகள் புருஷன் எல்லாரும் எவ்வளவு யூனிட்டி இருக்கிறதோ, எவ்வளவு ஒற்றுமை இருக்கிறதோ, எவ்வளவு ஒத்துழைப்பை பெற்றுக்கொள்கிறோமோ அந்த அளவுக்கு தேவனுடைய செயல் அது வலிமை வாய்ந்ததாக. கர்த்தர் வல்லவர் தான், ஆனால் அவர் நம்மை கொண்டு அவர் செய்ய விரும்புகிறார். நாம் ஆட்கள் எல்லாரையும் கொண்டு செய்ய வேண்டியது அவர் எல்லாரையும் கொண்டு தான் செய்ய விரும்புகிறார். அலங்கம் கட்டப்படுவதாக அப்படின்னு சொன்னா அலங்கம் கட்டப்படுமா படாதா? எருசலேமின் அலங்கம் எல்லாம் கட்டப்படுவதாக அப்படின்னு சொன்னா ஒரே நிமிடத்திலேயே அலங்கம் சுத்தி என்ன செய்யும்? வந்துடும். கல் எங்கிருந்து வரும்னு தெரியாது. ஆண்டவர் ஒரு வார்த்தையினாலே வானத்தை படைத்தார், பூமியை படைத்தார், சூரியனை படைத்தார், சந்திரனை படைத்தார், நட்சத்திரங்களை படைத்தார், செடி கொடி மரங்கள் எல்லாவற்றையும் படைத்தார். ஏன் மீதி உள்ள எல்லாத்தையும் அவர் அப்படி செய்யலாம்ல? இல்லை. கர்த்தர் நம்மை கொண்டு அநேக காரியங்களை செய்ய வேண்டும் என்று விரும்புகிறார். அதற்கு நாம் நம்மை ஒப்பு கொடுக்க வேண்டியது அவசியம். மாத்திரமல்ல, மக்களை கொண்டு நம்மோடு கூட இருக்கிற மக்களையும் நம்ம சேர்த்துக்கணும். இதெல்லாம் மக்களை சேர்த்துக்கவே மாட்டோம். 2 பேரால சேர்ந்து ஒரு வேலையை ஒருத்தனால செய்ய முடியலைன்னா அவங்களுக்கு ஆண்டவர் வீக்கான ஆண்டவராக தான் இருப்பார். உங்க வீட்டில் கர்த்தர் ரொம்ப வீக்காக தான் இருப்பார். சர்வ வல்லவராக அவங்க வீட்டில் இருக்கணும்னா கணவனும் மனைவியுமாய் சேர்ந்து குடும்பத்தை கட்டுகிறதுல கர்த்தர் சகலத்தையும் செய்ய வல்லவர். கணவன் சொல்றாரு நானே கட்டுவேன் அப்படின்னு அங்க கர்த்தர் சர்வ வல்லவர் அல்ல. அவர் சகலத்தையும் அவங்க செய்யவே முடியாது. 50% நடக்கும், இல்லைன்னா ஒண்ணுமே நடக்காம போகும். ஆகவே கணவன் சொல்ல வேண்டும், மனைவியும் நானுமாய் சேர்ந்து இந்த வீட்டை கட்டுவோம் என்று சொல்ல வேண்டும். பிள்ளைகளையும் சேர்த்துக்கணும். பிள்ளைகளையும் சேர்த்து குடும்பமாய் அந்த வீடு கட்டப்படுவதற்கு தேவன் அவர் சகலத்தையும் அவர் செய்வார். ஆண்டவர் சகலத்தையும் செய்வதற்கு அந்த வீட்டில் என்ன இருக்க வேண்டும்? யூனிட்டி இருக்க வேண்டும். அந்த வீட்டில் ஒற்றுமை இருக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. விசுவாசிக்கிறீங்களா? எல்லாரையும் கூப்பிட்டு சொன்னா, வாருங்கள் நாம் சேர்ந்து என்ன செய்வோம்? அலங்கத்தை கட்டுவோம், வாருங்கள் என்று ஒரு அழைப்பு கொடுத்தான். கூப்பிடணும், வாங்க வாங்க சேர்ந்ததை செய்வோம், வாங்க சேர்ந்து இந்த வேலையை செய்வோம், வாங்க அப்படின்னு சேர்ந்து செய்யக்கூடியதான ஆட்களாக இருக்க வேண்டியது அவசியம். கைகோர்த்து ஜெபிக்க, கைகோர்த்து செயல்பட, கைகோர்த்து காரியங்களை நாம் நிறைவேற்றுவதற்கு அந்த அந்த ஸ்பிரிட் ஆஃப் யூனிட்டி அது நமக்கு தேவை. சில ஆட்களுக்கு இன்னொரு ஆள் பக்கத்தில் இருந்தாலே அவங்கள பிடிக்கவே பிடிக்காது. எல்லாம் சேர்ந்து செய்வோம். அவங்க வாழ்க்கையில் அப்படிப்பட்ட ஒரு ஃபார்முலாவே கிடையாது. அப்படிப்பட்ட ஆட்களுக்கு கொண்டு கர்த்தர் ஒன்றுமே செய்ய முடியாது. ஆகவே ஆண்டவர் நெகேமியாவை கொண்டு சகலவற்றையும் செய்ய வல்லவராயிருக்கிறவர்.
ஆலங்கத்தை கட்டி முடித்தார். சன்பல்லாத் எழும்பினான், தொபியா எழும்பினான், இன்னும் பலர் அம்மோனியர் எழும்பினார்கள். பல ஆட்கள் கூட்டமாக எழும்பினார்கள். அவனுக்கு விரோதமாக சதித்திட்டம் தீட்டினார்கள். அவனை கொன்று போட வேண்டும் என்று நினைத்தார்கள். ஒரு நரி இதன் மேலே ஏறி போனால் இது இடிந்து விழும், இவன் கட்டுறதெல்லாம் சரியில்லை, இதில் ரொம்ப நாள் நிற்காதுன்னு சொன்னாங்க. எவ்வளவோ நிந்தித்தார்கள், அவமானமாய் பேசினார்கள், தூஷித்தார்கள், எதிர்ப்பு தெரிவித்தார்கள். எதிராக அரசாங்கத்துக்கு அவர்கள் பிராது பண்ணினார்கள். அரசாங்கத்திடத்தில் மனு கொடுத்தார்கள். என்ன செய்தும் அவரை ஒன்றும் செய்ய முடியவில்லை. கர்த்தருடைய கரம் இந்த நெகேமியாவுக்கு நன்மையாக இருந்தது என்று சொல்லி வேதம் சொல்கிறது. கர்த்தருடைய கரம் உங்களோடு கூட நன்மையாக இருக்கும் பட்சத்தில் அவர் செய்ய நினைத்த காரியம் தடைபடாது. கரங்களை கொட்டி கர்த்தரை மையப்படுத்துங்கள். ஹல்லேலூயா. இந்த குடும்பத்தில் கர்த்தர் செய்ய நினைத்த காரியம் தடைபடாது. சபையில கர்த்தர் செய்ய வேண்டும் நினைத்த காரியம் என்ன செய்யாது? தடைபடாது. சுற்றிலும் எத்தனையோ சன்பல்லாத்து தோபியாக்கள் எழும்பி வந்தாலும் இத்தனை வருஷமா இங்கே ஊழியங்கள் நடக்கத்தான் செய்கிறது, சேலத்தில் நடக்கத்தான் செய்கிறது, சபை வளரத்தான் செய்கிறது, இன்னும் வளர்ந்து கொண்டே தான் இருக்கும். கர்த்தர் செய்ய நினைத்த காரியம் தடைபடாது. அரசாங்கங்களே கிறிஸ்தவங்களுக்கு எதிராக வந்தாலும் கர்த்தர் செய்ய நினைத்த காரியம் தடைபடாது. நாம் ஜெபித்தால், நாம் ஒன்றுபட்டால், நாம் ஒரு மனமாய் இருந்தால், நாம் தரிசனமுள்ள மக்களாக இருப்போம் என்று சொன்னால் நிச்சயமாகவே கர்த்தர் செய்ய நினைத்த காரியம் தடைபடாது. வாசிக்கலாம். யோபின் புஸ்தகம் 42வது அதிகாரத்தில் நீங்கள் வாசிக்கிற சமயத்தில் 6வது வசனத்தை வாசிங்க. ஆகையால் நான் என்னை அருவருத்து தூளிலும் சாம்பலிலும் இருந்து மனஸ்தாபப்படுகிறேன் என்று சொன்னார். நான் என்னை அருவருத்து தூளிலும் சாம்பலிலும் இருந்து மனஸ்தாபப்படுகிறேன் என்று சொன்னார். மனஸ்தாபப்படுகிறேன். எதற்காக மனஸ்தாபப்பட்டான்? ஏன் மனஸ்தாபப்பட்டான்? ஏன் அவன் தன்னை அருவருத்தான்? ஆண்டவருக்கு முன்பதாக அவன் தன்னுடைய பார்வைக்கு ஒரு நீதிமானாக அவன் காணப்பட்டான். சொல்ல போனால் வேதம் என்ன சொல்கிறது? தன் பார்வைக்கு அவன் நீதிமானாயிருந்தான். யோபின் புஸ்தகம் 32 அதிகாரம் 1 வசனம். யோபு தன் பார்வைக்கு நீதிமானாயிருந்தபடினால் அவனுக்கு அந்த மூன்று மனுஷரும் பிரதியுத்தரம் சொல்லி ஓய்ந்தார்கள். சில ஆட்களுக்கு யார் சொன்னாலும் அவங்க கேட்கவே மாட்டாங்க. சில ஆட்கள் அவங்க பார்வைக்கு அவங்க நினைச்சதுதான் சரி, அவங்களுக்கு அவங்க தெரிஞ்சதெல்லாம் சரி, அவங்க செய்யறதெல்லாம் சரி. சில சமயத்தில் அவங்க செய்யறதெல்லாம் சரி, அடுத்தவங்க செய்யறதெல்லாம் தப்பு. அப்படிங்கிற மனநிலை உள்ள ஆட்களாக இருப்பார்கள். இவன் அந்த மாதிரிப்பட்ட ஆள் தான். ஃப்ரெண்ட்ஸ் தான். சில சமயத்தில் நெருக்கமான நண்பர்கள் பேசினா சிலர் என்ன செய்வாங்கன்னா அதை கவனமா கேட்பாங்க. ஆனா இவன் அந்த நண்பர்கள் சொல்லுகிற காரியங்களையும் இவன் கேட்கறது போல இல்லை. சில சமயத்துல சொல்ற ஆட்கள் எல்லாரும் ஒண்ணு போல சொல்ல மாட்டான், சொல்ல தெரியாது. எனக்கு 3 ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்க. அந்த 3 ஒரு ஆள் கொஞ்சம் பரவாயில்ல. கடைசியில சொன்னவனை குறித்து நீங்க பார்த்தீங்கன்னா அவன் கொஞ்சம் பரவாயில்ல. யாரு? எலிகு என்கிறவன் கொஞ்சம் பரவாயில்ல. யோபின் புஸ்தகத்தில் நீங்கள் 42வது அதிகாரத்தில் நீங்கள் வாசிக்கிற சமயத்தில் 9ஆம் வசனம் படிக்கிறீங்க. அப்பொழுது தேமானியனாகிய எலிப்பாசும் சூகியனான பில்தாதும் நாகமாத்தியனான சோப்பாரும் சொல்லப்பட்டாங்க. எலிப்பாஸ்ன்னு சொல்லியிருக்கு, எலிப்பாசம் இல்லை, எலிப்பாஸ். மாற்றி வாசிடாதுங்க. சில சமயத்தில் பைபிள் வாசிக்கிற சமயத்தில் நம்ம சரியாக படிக்கலைன்னு சொன்னால் கூட்டத்தில் தப்பாக வாசிச்சிருவான். எலிகுன்னு அங்கே சொல்லியிருக்கு. அந்த எலிகு மட்டும் கொஞ்சம் பரவாயில்ல. அவன் ஏன் பரவாயில்ல அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் அவன் சொன்னது இவனை கொஞ்சம் என்கரேஜ்மெண்ட் பண்ணி பேசினான். அது கூட அவனால் அக்செப்ட் பண்ண முடியல, அவரை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. நல்லா சொன்னாலும் சிலவங்க ஏற்றுக்கிட மாட்டாங்க, கடுமையாக சொன்னாலும் கேட்க மாட்டாங்க, அன்பாக சொன்னாலும் கேட்க மாட்டாங்க. ஒருத்தவங்க கொஞ்சம் கரடுமுரடாக பேசினா ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. ஒரு காரியத்தை நம்ம விளங்கி கொள்ள வேணும். எல்லாரும்
அவங்க பார்வைக்கு நான் நீதிமான்கள். அவங்களை யாரும் திருத்தவே முடியாது. ஒருத்த புருஷனை மனைவி திருத்த முடியாது, மனைவியை புருஷன் திருத்த முடியாது. இவ்வளவு ஒரு 25 வருஷம் 30 வருஷம் திருமணமான ஆட்கள் இங்கே இருப்பீங்க இல்லையா? திருமணமாகி 25-30 வருஷம் ஆன ஆட்கள் இருக்கீங்கல்ல, ஒரு இம்மி அளவாவது உங்க புருஷன் நகர்த்தி இருக்கீங்களா? அடிமேல் அடி அடிச்சு என்ன செய்யுமா? அம்மியும் நகரும், இது இம்மி கூட என்ன செய்யல, நகரல. நான் கேட்கிறேன், உங்க மனைவிமார்கள் கொஞ்சமாவது நகர்த்த முடிஞ்சுதா? அவங்க அப்படிதான் இருக்கிறாங்க. அன்னைக்கு எப்படியோ அப்படித்தான். அதனால தான் நான் 3 விஷயம் சொல்லுவேன். ஒன்று என்னன்னு சொன்னால், அண்டர்ஸ்டாண்ட், அப்புறம் அக்செப்ட், தென் அட்ஜஸ்ட் அப்படின்னு ஒரு 3 வார்த்தை சொல்லு. இது வாழ்க்கையில் இதை கை கொள்வது எப்படியோ தெரியாது, எல்லாருக்கும் பிரச்சனை தான். ஆல் இந்தியா சூப்பரண்ட் கூட சொல்லுவார், இத்தனை வருஷமாக நானும் குடும்பம் நடத்துகிறேன், ஆனால் இன்னும் நான் படிச்சுட்டு தான் இருக்கேன்னு சொல்லுவார். அப்போ ஒரு கல்யாணத்தில் சொல்லுவார். ஆகவே இவ்வளோ பெரிய தலைவராக இருந்தால் கூட குடும்பம் நடத்துறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். கணவன் மனைவி 2 பேரும் ஒருத்தர் நினைச்சுன்னா அவரை கொஞ்சம் நகர்த்தணும். அம்மா சொன்ன அவரை நகர்த்தணும்னு விரும்புகிறாங்க. ஐயா என்ன செய்கிறார், விரும்புகிறாரு, அம்மாவை கொஞ்சம் நகர்த்தணும் விரும்புகிறாங்க. 2 பேரும் அவங்க மாறட்டும். பிரசங்கத்தை கேட்கும் பொழுதே குறிப்பெடுத்து வச்சுருப்பாங்க. எதுக்குன்னு சொன்னால், வீட்டில் போய் சொல்கிறதுக்கு. நீ நல்லா சொன்னார், உங்களுக்கு உரைக்கிற மாதிரி சொன்னார். கவனிச்சிருப்பீங்களே. இல்லை டைரெக்டாக சொல்ல முடியாதுன்னா பிள்ளைங்கிட்ட சொல்லுவாங்க. இன்னைக்கு நல்லா அரைஞ்சி பிரசங்கம் சொல்கிறாங்கன்னு அர்த்தம் என்னன்னா, குறிப்பு யாருக்கு எடுத்திருக்கிறாங்க அர்த்தம், புருஷனுக்கு எடுத்திருக்காங்கன்னு அர்த்தம். நல்லா இருக்காங்கன்னு ஐயா குறிப்பு எடுத்து சொல்கிறாருன்னா அர்த்தம் என்னன்னா, மனைவிக்காக தான் அவர் கவனிச்சிருக்கார். எப்படி மனைவிக்கு 4 வார்த்தை சொல்றது, எப்படி புருஷனுக்கு 4 வார்த்தை சொல்றது, நமக்கே நம்ம விஷயம் என்ன, நம்ம எதை திருத்திக்கலாம் அப்படின்னு யாராவது கொஞ்சம் உட்கார்ந்து யோசிக்கிறவங்க இருக்கிறாங்களா? உலகத்துல ஒரு ஆள் கூட இல்லைன்னு நினைக்கிறேன். என்ன நான் திருத்திக்கலாம், நான் என்ன சரி பண்ணிக்கணும், என்னிடத்துல என்ன தவறுகள் இருக்கிறது என்கிறத கொஞ்சம் உட்கார்ந்து யோசிக்க வேண்டும் என்று சொல்லி உட்கார்ந்து யோசிக்க முயற்சி செய்கிற மக்கள் ஒருத்தருமே இருக்க மாட்டாங்க. 3 பேரும் சொல்லி ஓய்ந்தார்கள். 32ஆம் அதிகாரத்தில் 1ஆம் வசனத்தில் இந்த வார்த்தை தான் சொல்லி இருக்கிறது. சொல்லி என்ன செய்தார்கள், பிரதியுத்தரம் சொல்லி ஓய்ந்தார்கள். பல நாட்களாக பேசுகிறார்கள், பேச்சு வெற்றி பெறவில்லை. ஒரு வார்த்தையும் கேட்கவில்லை. அவங்க சொன்னதுக்கு எல்லாம் இவர் பிரதியுத்தரமாக என்ன சொல்லணுமோ எல்லாம் சொல்லி அவங்கள அடிச்சு அப்படி கீழே உட்கார வச்சிருவார். எனக்கு தெரியும், நீ சும்மா இரு, நீ சொல்றது ஒன்றும் சரியில்லை அப்படின்னு சொல்லி அவங்கள ஒரேடி அடிச்சு உட்கார வச்சுட்டு இவங்கெல்லாம் சொல்லி முடிஞ்சதுக்கு பிற்பாடு வாசிங்க பார்க்கலாம். எலிகு பேசி முடிக்கிறத பற்றி நீங்க 37ஆம் அதிகாரத்துல வாசித்து முடிக்கிறீர்கள். 38ஆம் அதிகாரத்துல 1ஆம் வசனத்துல நீங்க வாசிங்க பார்க்கலாம். 38ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். அப்பொழுது கர்த்தர் பெருங்காற்றிலிருந்து யோபுக்கு உத்தரவாக அறிவில்லாத வார்த்தைகளினால் ஆலோசனையை அந்தகாரப்படுத்துகிற இவன் யார்? Who is this? ஆங்கிலத்தில் சொல்லப்பட்டிருக்கு. இவன் யார்? நீ யாருன்னு சொல்லல, நேர அவனை பார்த்து கூட அவர் பேசல. இவன் யார்? உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுமானவன் என்று சொல்லி சாத்தாங்கிட்ட இவனை பற்றி அவ்வளவு மேன்மையா சொன்னவர் இப்ப சொல்ற வார்த்தையை பாருங்க. இவன் யார்? Who is this fellow? அறிவில்லாத வார்த்தைகள், முட்டாள்தனமா பேசிட்டு இருக்கிறான். பெருங்காட்டுல இருந்து பேசினா இப்படிதான் பேசியிருப்பார். என்ன சில சமயத்துல பேச வேண்டியவைகள் எல்லாத்தையும் ஒழுங்கா கேட்கல அப்படின்னு சொன்னா அப்புறம் கொஞ்சம் ஃபோர்ஸா பேச வேண்டி வரும். பெருங்காட்டுல இருந்து பேசினார், கொஞ்சம் ஃபோர்ஸா பேசினார், கொஞ்சம் வேகமா பேசினார், கொஞ்சம் அழுத்தி பேசினார், கொஞ்சம் கடினமா பேசினார். பிரசங்கம் சில சமயத்துல சாதாரணமாக வரும், சில சமயத்துல கொஞ்சம் கடினமாக வரும். சில சமயத்தில் ஆவியானவர் பலத்த சத்தமாய் நம்மோடு கூட பேசுகிறவராக இருக்கிறார்.
ரொம்ப அழுத்தமாக பேசுகிறவராக இருக்கிறார், கடினமாக பேசுகிறவராக இருக்கிறார், அதிகாரத்தோடு கூட பேசுகிறவராக இருக்கிறார், வல்லமையோடு பேசுகிறவராக இருக்கிறார். கர்த்தருடைய சத்தம் வல்லமை உள்ளது. அது பெண்மான்களை ஈன பண்ணும் சக்தி வாய்ந்ததுன்னு சொல்லப்பட்டிருக்குது. புரியல, ஏன் சங்கீதக்காரர் அப்படி சொல்றான்னு தெரியல. பெண்மான்களை ஈன பண்ணும் சக்தி வாய்ந்தது. அப்படிப்பட்டதான அது சத்தம், தேவனுடைய சத்தம். ஒரு விஷயத்தை நம்ம நான் சொல்றேன். ஆண்டவர் பேச ஆரம்பிச்ச உடனே இவன் என்ன செய்தான் தெரியுமா? அதெல்லாத்தையும் கர்த்தர் பேசுறது பேசி 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 பேசிக்கிட்டே இருந்தார். ஒன்றும் பதில், அவனுக்கு பேசுறதுக்கு நேரமே கொடுக்கல. அவனை பேச விட்டா நிறுத்த மாட்டான், அவன் நிறைய பேசுவான்ல. அதான் இல்லை, இவனுக்கு பேசுறதுக்கு அப்புறம் ஒன்றும் இல்லை. கர்த்தர் சில சமயத்தில் நம்மோடு பேச ஆரம்பித்தால் அதுக்கு பிறகு நம்மால் ஒன்றும் பேச முடியாது. தேவன் வார்த்தை அவ்வளவு வலிமையாக இருக்கும், வல்லமையாக இருக்கும். அறிவோடும் அதிகாரத்தோடும் கர்த்தர் பேசுகிறவர். அறிவோடும் அதிகாரத்தோடும் கர்த்தர் அவனோடு கூட பேசுகிற வார்த்தைகளை கேட்ட பொழுது அவன் யோபு பிரதியுத்தரமாக அவன் சொல்லுகிறான், தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர், நீ செய்ய நினைத்தது என்ன செய்யாது, தடைபடாது என்று அறிந்திருக்கிறேன். அறிவில்லாமல் ஆலோசனையை மறைக்கிற இவன் யார்? இவனே சொல்லுகிறான். ஆண்டவர் சொன்ன அதே வார்த்தையை சொல்லி இவனை திட்டுகிறான். கர்த்தர் நம்ம டைரக்டா பேசினதுக்கு பிறகு நம்ம பார்த்து சொல்லுவோம், ஏய் முட்டாளே, என்ன இப்படி அப்படின்னு நம்ம பார்த்து என்ன செய்யணும், அருவருப்போம். நம்மை அருவருக்கக்கூடிய அளவுக்கு நமக்கு ஒரு புத்தி வரும். கர்த்தர் பேசினா புத்தி வராதவனுக்கும் புத்தி வரும், கேட்காதவனும் கேட்பான், கீழ்ப்படியாதவன் என்ன செய்வான், கீழ்ப்படிவான். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள்? கரங்களை வைத்து கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா. ஆகையினால என்ன செய்யணும்னு சொன்னா, நம்ம சொல்ல வேண்டியதெல்லாம் சொல்ல வேண்டிய இடங்களை சொல்லிட்டு அப்புறம் ஓய்ந்து விட வேண்டும், பேசாம இருக்கணும். அப்புறம் கர்த்தர் பேசட்டும், இனி ஆண்டவர் பேசட்டும். நம்ம பேசாமல் இருக்கக்கூடாது. சில சமயத்தில் நம்ம பேச வேண்டிய இடங்களில் பேச வேண்டும். சில சமயத்தில் கர்த்தர் நம்மை கொண்டு பேசுவா, சில சமயத்தில் கர்த்தர் பேச நமக்கு இடம் கொடுத்துருக்க மாட்டார். ஆண்டவர்கிட்ட கேட்காமலே பேசுவோம், நம்ம டைமை வேஸ்ட் பண்ணியிருப்போம். சும்மாவே நம்ம அடுத்தவங்கக்கிட்ட சொல்லிக்கிட்டே இருங்க, சும்மா சொல்லிக்கிட்டே இருங்க, உங்களை மதிக்க மாட்டாங்க. அடுத்தவங்களையே மாற்றணும்னு சொல்லி அடுத்தவங்களையே குறை சொல்லணும்னு சொல்லி சும்மாவே சொல்லிக்கிட்டு இருந்தா, அடுத்தவங்களுக்கு ஆலோசனை சொல்ல வேண்டும் என்று சொல்லி புருஷன் மனைவிக்கு, உதாரணத்துக்கு குடும்பம் தானே சொல்ல முடியும், அதனால தான் குடும்பத்துக்கு வரேன். புருஷன் மனுஷனுக்கோ மனைவிக்கு புருஷனுக்கோ இல்லை பிள்ளைகளுக்கு சும்மா தொண சொல்லிக்கிட்டே இருந்தோன்னா என்னைக்குமே இந்த தலைவலி தான், வந்தாலே பெரிய பிரச்சனை தான். அதை தொடாத, இதை தொடாத, அங்கே உட்காராத, இங்கே உட்காராத, எங்கே நிற்காத, இப்படின்னு தான் இந்த அப்பா சொல்லுவார், அப்படி தான் இந்த அம்மா சொல்லுவாங்க, இப்படி தான் இந்த புருஷன் சொல்லுவான், இப்படி தான் இந்த மனைவி சொல்லுவா அப்படின்னு சொல்லி ஒரு சலிப்பு வந்துடும். ஒரு சலிப்பு, கேட்க மாட்டாங்க. ஆகவே நம்ம கேட்குற மாதிரி இருக்கணும்னு சொன்னால் கொஞ்சம் பேசணும், நிறைய ஜெபம் பண்ணணும். அப்படி பண்ணுறவங்களுக்கு கொஞ்சம் ஜெபம் மட்டும், நிறைய பேசுகிறவங்களா இருந்தால் கேட்க மாட்டாங்க. இந்த 3 பேரை பற்றி ஜெபம் பண்ணாங்கன்னு சொல்லவே இல்லை. அவன் பேர் ஜெபத்துக்கு அவனுக்கு சம்பந்தமே கிடையாது, ஜெபம் பண்ணாத நண்பர்கள். ஆகவே ஜெபம் பண்ணாமல் எவ்வளவுதான் பேசினாலும் பிரயோஜனம் இல்லை. ஜெபம் பண்ணாமல் எவ்வளவு அறிவு சொன்னாலும் பிரயோஜனம் இல்லை. ஜெபம் பண்ணாமல் எவ்வளவு அதிகாரமாக சொன்னாலும் பிரயோஜனம் இல்லை. ஜெபம் பண்ணாமல் எவ்வளவு கடினமாய் சொன்னாலும் பிரயோஜனம் இல்லவே இல்லை. ஜெபம் பண்ணி சொன்னால் அது உள்ளத்துக்குள் உரைக்கும், அது கிரியை செய்யும். ஆகவே இங்கே கர்த்தர் அப்புறம் பேசினார், ஆண்டவர் பேசுகிறார். பேசினவன் அவன் என்ன செய்தான், உணர்ந்து சொல்லுகிறான், அறிவில்லாமல் ஆலோசனையை மறைக்கிற இவன் யார் என்று சொல்லி தன்னை அவன் அருவருத்தவனாக, ஆகையால் நான் எனக்கு தெரியாது, என் புத்திக்கு எட்டாது, நான் அறியாதையும் அலப்பினேன் என்று அவன் சொல்லி தூளிலும் சாம்பலும் உட்கார்ந்து என்ன செய்தான், அவன் தன்னை அருவருத்தான் என்று சொல்லி பார்க்கிறான். ஒரு தீர்மானம் எடுப்போம், என்ன, அடுத்தவங்க சொல்றத நான் கேட்கணும். ஆமென், அல்லேலூயா. நானே எனக்கு நீதிமானா இருக்கக்கூடாது, எல்லாம் நான் தான் சரியா இருக்கேன், என்கிட்ட ஒரு தப்புமே கிடையாது அப்படின்னு நான் இருக்கக்கூடாது. என்னிடத்திலும் குறைகள் உண்டு, நானும் என்னை திருத்திக் கொள்வதற்கு ஆயத்தமா இருக்கிறேன் என்று சொல்லுகிறவர்கள்
2 கரங்களை வைத்து ஆண்டவர்கிட்ட சொல்லுவோம், ஆண்டவரே என்னோட பேசுங்க, நானும் என்னை திருத்திக் கொள்வதற்கு ஆயத்தமாக இருக்கிறேன். அடுத்தவர்களுக்கே நான் பேசுகிறவனாக இல்லை, என்னிடத்துல நீர் பேசும் ஆண்டவரே. நான் என்னை திருத்திக் கொள்ள விரும்புகிறேன், என்னோட தவறான காரியங்களை நான் புரிந்து கொள்கிறேன், என்னை அருவருக்கிறேன் ஆண்டவரே என்று சொல்லி கர்த்தர் நம்மோடு கூட பேசுவாராக. ஆண்டவர் நம்மோடு பேசினால் நிச்சயமாகவே நாம் மாற்றமடைவோம், மனஸ்தாபப்படுவோம், மனம் திரும்புவோம். ஒரு மாற்றம் நிச்சயமாக வரும். சமயமில்லை, கடைசியாக காலையிலே நான் 7 மணிக்கு கொடுத்த செய்தியை என்னுடைய குறிப்பை மாத்திரம் சொல்லி நான் கர்த்தருடைய செய்தியை முடிக்க விரும்புகிறேன். 42வது அதிகாரத்தில் நீங்கள் வாசிக்கிறதான சமயத்தில் 7வது வசனம் இப்படி சொல்கிறது, கர்த்தர் இந்த வார்த்தைகளை யோபோடு பேசின பின்பு கர்த்தர் தேமானியனாக எலிப்பாசியை நோக்கி, உன்மேலும் உன் 2 சிநேகிதர் மேலும் எனக்கு கோபம் மூழுகிறது. என் தாசனாகிய யோபு பேசினது போல் நீங்கள் என்னை குறித்து நிதானமாய் பேசவில்லை. நீங்கள் என்னை குறித்து நிதானமாய் பேசவில்லை. நிதானமான, அதாவது பொறுமை, அது யோபுவின் பொறுமையை குறித்து கேள்விப்பட்டிருக்கிறீர்களே, அவருடைய முடிவையும் அறிந்திருக்கிறீர்களே என்று வேதம் சொல்கிறது அல்லவா. அவனுடைய பொறுமை, அவனுடைய நிதானம், பதஷ்டம் இல்லாமை, அவசரம் இல்லாமை, அவன் அவசரப்படாதவன், நிதானமான ஆள் என்கிறது ஆண்டவர் அவனை குறித்து அங்கே சாட்சி கொடுக்கிறதை பார்க்கிறோம். யோபுவை குறித்து சாட்சி கொடுத்தவன், நம்மை குறித்த ஆண்டவர் இப்படி ஒரு சாட்சி கொடுக்க வேண்டும் என்று எத்தனை பேர் விரும்புகிறீர்கள்? நிதானமானவன், அவசரப்படாத ஆள். இதெல்லாம் நடந்ததில்ல, கஷ்டமெல்லாம் வந்தவனுக்கு அதில் அவன் என்ன செய்யல, மனைவி சொன்னால் தேவனை தூஷித்து ஜீவனை விடும், அப்படி ஒரு தீர்மானத்தை அவன் என்ன செய்யவில்லை, எடுக்கவே இல்லை. அவசரப்பட்டு அவன் தேவனை தூஷிக்கவில்லை, தேவன் வேண்டாம் என்று நினைக்கவில்லை. நம்ம கஷ்டம் வருகிறது என்று சொல்லி என்ன செய்கிறோம், திடீர்னு சொல்லி ஒரு முடிவு எடுத்துறோம், அவசரப்பட்டு ஒரு முடிவு எடுத்துறோம். அப்படிப்பட்ட ஒரு முடிவு எடுக்கிறவன் அவன் அல்ல என்பதைத்தான் வேதம் சொல்கிறவன். உறுதியாய் நின்றான், அவன் காத்திருந்தான், அவன் பொறுமையாயிருந்தான், அவன் நிதானமாய் பேசினான் என்றெல்லாம் வேதம் சொல்கிறது. அதை குறித்து நிறைய காரியங்கள், 5 குறிப்புகள் உண்டு, நமக்கு சமயம் இல்லை, ஆக இன்னொரு நாள் அதை குறித்து நான் பேசுகிறேன். பதஷ்டம் இருக்கக்கூடாது. பதறுகிற காரியம் என்ன செய்யும், சிதறி போகுமா. அவன் நினைவில் நம்ம பதறக்கூடாது, வழக்காட நாம் அவசரப்படக்கூடாது, பேசுவதில் நாம் அவசரப்படக்கூடாது. விசுவாசம் இருந்தால் நமக்கு நிதானம் இருக்கும், பதஷ்டம் இருக்கவே இருக்காது, பதற மாட்டோம். தீர்மானம் எடுக்கிறதுலே நாம் பதஷ்டப்படவே கூடாது. நீதிமொழியின் புஸ்தகம் 21:5, 25:8, 29:20, 28:16, அதே போல் அப்போஸ்தலர் நடவடிக்கையின் புஸ்தகம் 19ஆம் அதிகாரம் 36ஆம் வசனம். இவளை வீட்டில் போய் வாசித்து நீங்கள் தியானம் பண்ணுங்கள். சவுல் தன்னுடைய வாழ்க்கையில் அவசரப்பட்டதனால் ராஜா அவன் அவசரமாய் அவன் செய்யக்கூடாத காரியத்தை அவன் செய்து ராஜ்யபாரத்தை இழந்து போனான் என்று சொல்லி பார்க்கிறோம். ஆகவே மக்கள் நெருக்குவார்கள், சூழ்நிலைகள் வரும். அப்படி நெருக்கம் வரும்போது பதஷ்டம் தானா வந்துடும். அந்த 3 பேர் நெருக்கினாலும் அவங்க பேசுற மாதிரி இவன் பேசல. 3 பேர் நெருக்கி கொண்டிருந்தாலும் இவன் நிதானத்தை காத்து கொண்டான். அவனோட கேட்ப, ஆண்டவரே எவ்வளவு நெருக்க வந்தாலும், ஃப்ரெண்ட்ஸ் என்ன நெருக்கினாலும் நான் கோவப்படக்கூடாது, நான் நிதானத்தை என்ன செய்யக்கூடாது, இழந்துடக்கூடாது, பேசக்கூடாத வார்த்தைகளை நான் பேசக்கூடாது, எடுக்கக்கூடாத முடிவை நான் எடுத்து விடக்கூடாது என்று சொல்லி தேவ சமூகத்தில் நிதானத்துக்காக ஜெபம் பண்ணி கேட்கிறேன். எத்தனை பேருக்கு நிதானம் வேணும்? பதஷ்டப்படக்கூடாது ஆண்டவரே, பொறுமையா நான் பேசணும், பொறுமையா நான் இருக்கணும். எத்தனை பேர் விரும்புறீங்க? ஆபிரகாம் நெருக்கின உடனே, சாராள் நெருக்கின உடனே அவள் ஆகாரம் என்ன செய்தான், அவன் சேர்த்து கொண்டான். அதே போல ஏவாள் நெருக்கின உடனே ஆதாம் பழத்தை பறித்து என்ன செய்தான், புசித்தான். நாம் அவசரப்படக்கூடாது. நெருக்கங்கள் வரும் பொழுது நாம் பதறி போகிறோம். அப்படி பதறி போகாமல் கர்த்தர் உதவி செய்வாராக. தேவ சமூகத்தில் எழும்பி, ஆண்டவரே என் நம்பிக்கை வீண் போகாது அறிந்திருக்கிறேன், எனக்கு நிச்சயமாகவே முடிவு உண்டு. எத்தனை பேரை நீங்கள் விசுவாசிக்கிற மக்கள், நம்புகிற மக்கள், கர்த்தரை நம்புகிற மக்கள், நான் இயேசுவை நம்புகிறேன்னு சொல்கிற ஆட்கள், என் நம்பிக்கை இயேசு கிறிஸ்துவின் வைத்திருக்க நம்பிக்கை அது வீண் போகாது என்று சொல்கிற ஆட்கள், கரங்களை 2 கரங்களை உயர்த்தி ஆண்டவரிடத்தில் ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே என்னை நான் ஒப்பு கொடுக்கிறேன், என் குடும்பத்தை நான் ஒப்பு கொடுக்கிறேன், என்னுடைய அலுவலகத்தை நான் ஒப்பு கொடுக்கிறேன், என்னுடைய தொழிலை நான் ஒப்பு கொடுக்கிறேன். ஆண்டவரே எனக்கு ஏற்பட்ட கஷ்டங்கள், எனக்கு ஏற்பட்ட துன்பங்கள், எனக்கு ஏற்பட்டிருக்கிற வியாதி, எனக்கு ஏற்பட்டிருக்கிற பிரச்சனைகள், எனக்கு ஏற்பட்டு கொண்டிருக்கிற போராட்டங்கள்
என்னுடைய வாழ்க்கையில் இருக்கிற தோல்விகள் எல்லாவற்றுக்கும் ஒரு முடிவு சீக்கிரமாய் உண்டு. நான் உண்மையில் வைத்திருக்கிற நம்பிக்கை அது வீண் போகாது என்று அறிந்திருக்கிறேன் என்று சொல்கிறார்கள். சத்தமாய் கரங்களை வைத்து சொல்லுங்க, என் நம்பிக்கை வீண் போகாது, நிச்சயமாகவே முடிவு உண்டு. என் நம்பிக்கை வீண் போகாது, நிச்சயமாகவே முடிவு உண்டு. சொல்லுங்க, நிச்சயமாகவே முடிவு உண்டு. என் நம்பிக்கை வீண் போகாது என்று அறிந்திருக்கிறேன். கரங்களை வைத்து கர்த்தருடைய சமூகத்தில் எல்லாரும் சொல்லுங்க, hallelujah, glory to God, glory to God, glory to God. Thank you Jesus, praise the Lord. நன்றி செலுத்த நல்ல தகப்பனை கரங்களை உயர்த்தி நம்முடைய பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. கரங்களை உயர்த்தி ஒப்புக் கொடுக்கிறேன். எங்கள் ஒவ்வொருவர் மேலும் உடைய கிருபை இறங்க வேண்டும் என்று ஜெபிக்கிறேன். கிருபையின் கரத்தை நீ நீட்ட வேண்டும் என்று ஜெபிக்கிறேன். யோபுவின் சிறையிருப்பை மாற்றினது போல இங்கே இருக்கிற எங்கள் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் இருக்கிற சிறையிருப்புகள் மாற்றப்படுவதாக, கட்டுகள் அவிழ்க்கப்படுவதாக, வியாதிகள் நீங்குவதாக, துன்பங்களுக்கு ஒரு முடிவு உண்டாகட்டும் ஆண்டவரே, கஷ்டங்களுக்கு ஒரு முடிவு உண்டாகட்டும் ஆண்டவரே, பிரச்சனைகளுக்கு ஒரு முடிவு உண்டாகட்டும் ஆண்டவரே, தீர்க்க முடியாத எல்லா விதமான குழப்பங்கள் எல்லாவற்றுக்கும் ஒரு தீர்வு உண்டாவதாக இயேசுவின் நாமத்தினாலே, இயேசுவின் நாமத்தினாலே, இயேசுவின் நாமத்தினாலே. இப்பொழுதே நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில இருக்கிற எல்லா விதமான பிரச்சனைகளுக்கும் ஒரு முடிவை கட்டளையிடும்படியாக நம்முடைய நாமத்திலே ஜெபிக்கிறேன். நீர் ஜெபத்தை கேட்கிறதுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். நீ ஜெபத்தை கேட்கிறதுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். நீ ஜெபத்தை கேட்கிறதுக்காக ஸ்தோத்திரம். நீ நெகேமியாவின் தேவனாக இருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். யோபுவின் தேவனாக இருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். ஆபிரகாமின் தேவனாக இருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். ஈசாக்கின் தேவனாக இருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். யாக்கோபின் தேவனாக இருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். கரங்களை கொட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. ஹalleluya. Thank you Jesus. Praise the Lord. Hallelujah. நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம் ஐயா. ஹalleluya. Glory to God. நம்புவேன், காக்கும் கரங்கள் உண்டு எனக்கு என்கிற பாடலை தேவ சமூகத்தில் எல்லாரும் சேர்ந்து பாடுவோம். ஆண்டவரே நான் உம்மை நம்புகிறேன் என்று சொல்லுவோம். அந்த நேரத்தில் கர்த்தருடைய பந்திக்கு உரிய காரியங்களை செய்யும்படி பந்தி பரிமாறுகிற சபையினுடைய மூப்பர்கள் முன்னாலே வந்து முன்னாலே நிற்கும்படி கேட்கிறேன். எல்லாரும் ஆண்டவரை நான் நம்புகிறேன் என்று சொல்லி அறிக்கை செய்வோம். உண்மையே நான் நம்புவேன் ஆண்டவரே. நிந்தனைகள் வந்தாலும் போராட்டங்கள் வந்தாலும் நீர் எனக்காக நேச கொடியை எனக்காக உயர்த்துகிறவன். ஓ ஹalleluya. காத்திடுவார் கிருபையாலே, காக்கும் கரங்கள் உண்டனக்கு, காத்திடுவார் கிருபையாலே. அல்லேலூயா. பாடி பாடி அலைகளை நான் தாண்டிடுவேன். அல்லேலூயா. கரங்களை கொட்டி எல்லாரும் பாடி அலைகளை நான் தாண்டிடுவேன். நம்புவேன் இயேசுவை, நம்புவேன் இயேசுவை, நம்புவேன் இயேசுவை, நம்புவேன் இயேசுவை. நிந்தனைகள் போராட்டம் வந்தும் நீதியின் தேவன் தாங்கினாரே. நிந்தனைகள் போராட்டம் வந்தும் நீதியின் தேவன் தாங்கினாரே. நேசக்கோடி என்மேல் பறக்க நேசருக்காய் ஜீவித்திடுவேன். நேசக்கோடி என்மேல் பறக்க நேசருக்காய் ஜீவித்திடுவேன். நம்புவேன் இயேசுவை, நம்புவேன் இயேசுவை, நம்புவேன் இயேசுவை, நம்புவேன் இயேசுவை. கண்மலைகள் பெயர்க்கும்படியாய் கர்த்தர் உன்னை கரம் பிடித்தார். கண்மலைகள் பெயர்க்கும்படியாய் கர்த்தர் உன்னை கரம் பிடித்தார். காத்திருந்து வெள்ளனடைந்து கழுகு போல எழும்பிடுவார். காத்திருந்து வெள்ளனடைந்து கழுகு போல எழும்பிடுவார். நம்புவேன் இயேசுவை, நம்புவேன்
வெட்கப்பட்டு போவதில்லை. கர்த்தருக்கு காத்திருப்போம், வெட்கப்பட்டு போவதில்லை. நம்புவே இயேசுவை, 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 நம்புவே இயேசுவை. கரங்களை கொட்டி எல்லாரும் கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. ஆமென், ஹல்லேலூயா. அவர் இரட்டிப்பான நன்மை தருகிறவர். ஆமென். நிச்சயமாகவே முடிவுண்டு. நம்பிக்கை ஒரு நாளும் வீண் போகவே போகாது. மறுபடியும் கரங்களை கொட்டி கர்த்தர் நன்றி செலுத்துவோமா. ஹல்லேலூயா. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தாம் காட்டி கொடுக்கப்பட்ட ராத்திரிலே அப்பத்தை எடுத்து அதை பிட்டு நீங்கள் வாங்கி புசியுங்கள். இது உங்களுக்காக பிற்கப்படுற என்னுடைய சரீரமாக இருக்கிறது. என்னை நினைவு கூறும்படி இதை செய்கின்ற சொன்னார். அந்தபடி அவர் பாத்திரத்தையும் எடுத்து இந்த பாத்திரம் என்ற ரத்தத்தினால் ஆகிய புதிய உடன்படிக்கை இருக்கிறது. நீங்கள் பானம் பண்ணும் போதெல்லாம் என்னை நினைவு கூறும்படி இதை செய்கின்ற சொன்னார். தண்ணீரில் மூழ்கி ஞானஸ்நானம் எடுத்த ஆட்கள் மட்டும் கரங்களை உயர்த்தி காண்பீங்க. தண்ணீரில் மூழ்கி இந்த தொட்டி இங்கே இருக்கிறது. இந்த சபையில் இருந்தால் இங்கே உள்ள ஆட்கள் இங்கே ஞானஸ்நானம் எடுத்திருப்பீர்கள். தண்ணியில் மூழ்கி ஞானஸ்நானம் இல்லைன்னா வேறு எங்கேயாவது அதே மாதிரி தண்ணியில் மூழ்கி ஞானஸ்நானம் எடுத்தவங்க இயேசுவை சொந்த ரட்சகரை ஏற்றுக்கொண்டவர்கள் கரங்களை உயர்த்தி காண்பீங்க. மற்றவர்கள் நீங்கள் கீழே அமர்ந்து கொள்ளும்படி கேட்கிறேன். கீழே அமர்ந்து கொள்ளும்படி கேட்கிறேன். கரம் உயர்த்தினவர்கள் ஞானஸ்நானம் எடுத்தவர்கள் தவிர கீழே அமர்ந்து கொள்ளும்படி கேட்கிறேன். ஆமென். தேங்க்யூ ஜீசஸ். மற்ற எல்லாரும் கீழே அமர்ந்து கொள். நேரத்தில் கரங்களை உயர்த்தி ஆண்டவர் சமூகத்தில் கேட்போம். ஆண்டவரே, இது அப்பமும் ரசமும் எங்களுக்கு முன்பதாக வைக்கப்பட்டிருக்கிறது. எங்களுக்காக சிந்தின முடி ரத்தம், எங்களுக்காக அடிக்கப்பட்ட முடி சரீரம். நாங்கள் இதை புசித்து இதை பானம் பண்ணும் பொழுது உம்மை நினைவு கூறும்படி இதை நாங்கள் செய்கிறோம். நீர் எங்களை இந்த வேளையில் உம்முடைய ரத்தத்தினால நீர் கழுவி எங்களை ஆண்டவரே உம்முடைய பந்திக்கு ஆயத்தம் உள்ளவளாக உம்முடைய சமூகத்தில் நிறுத்தி இருக்கிறதுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஓ ஹல்லேலூயா. ரெண்டு கரங்களை வைத்து ஜெபம் பண்ணி கேட்போம். Thank you Lord. Hallelujah. Glory to God. Thank you Jesus. Praise the Lord. Praise you Father. Glory to God. இன்னும் ஆண்டவரே உமக்காக நாங்கள் வாழ வேணும். அதுக்கு வேண்டிய கிருபைகளை தர வேணும். நிச்சயமாகவே முடிவு உண்டு. நம்பிக்கை வீண் போகாதுன்னு சொன்னவரே, நிச்சயமாகவே எங்களுக்காய் கர்த்தாவின் யுத்தம் செய்கிறவர், எங்களுக்காக எல்லாவற்றையும் ஆண்டவர் ஏற்படுத்தி வைத்திருக்கிறவர். நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நம்முடைய சரீரத்திலே ஆண்டவரே நாங்கள் பங்கு பெறும் பொழுது எங்களுடைய வியாதிகள் சுகமாவதாக, இரத்தத்தை பானம் பண்ணும் பொழுது எங்கள் பாவங்கள் விலகி போவதாக. நீர் எங்களை ஆரோக்கியமாக்கும், எங்களை சுகப்படுத்தும், எங்களை ஆசீர்வதியும். தொடர்ந்து உமக்காய் ஜீவிக்க எங்களை நீ பலப்படுத்தும். அநேகருக்கு நாங்கள் ஆசீர்வாதமாக இந்த அப்பம் ரசம் இருக்கிறது போல நாங்களும் காணப்பட உதவி செய்யும். உம்மை போல நாங்களும் ஆசீர்வாதமான மக்களாக இருக்க உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். அப்பம் ரசமும் உங்கள் பக்கமாக வரும்போது நீங்கள் தயவு செய்து கண்களை திறந்து வைத்துக்கொண்டு ஜபத்தில் இருக்கும்படி கேட்கிறேன். ஜப நிலையிலே கண்களை திறந்த வண்ணமாக இருக்கும்படி கேட்கிறேன். இப்படி கண்களை திறந்த வண்ணமாக இருக்கும் பொழுதுதான் உங்களுக்கு கொடுப்பது வசதியாக இருக்கும். சில ஆட்கள் ஞானம் எடுக்காத ஆட்கள் நின்றுட்டு இருக்கிறீங்க, உட்காரும்படி கேட்குற. இயேசுவை ஏற்றுக்கொள்ளார்கள். புதுசாக வந்த ஆட்கள் இன்றைக்கு 2-3 வாரமாக வந்துட்டு இருக்கிறார்கள். கீழே உட்காரும்படி கேட்குறேன். இதில் நீங்கள் பங்கு பெற வேண்டாம். அங்கே நிற்கிற
நிற்கிற சகோதரர் அவருடைய இயேசுவை ஏற்றுக்கொண்டவரா கேளுங்க. அவருடைய பக்கத்தில் இருக்க புதுசாக வந்த ஆட்களை கேட்டு நீங்கள் உங்களுக்கு சொல்லி அவங்கள உட்கார வைக்க. இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாத நபர்கள், விசுவாசியா ஆட்கள் கொடுக்கிறவங்க நீங்கள் அவங்க விசாரித்து கொடுக்கும்படி கேட்கிறேன். வழியில யாரும் முழங்கால் படி போட வேண்டாம். கண்களை திறந்த வண்ணமாக நீங்கள் நின்று வாங்கிக் கொள்ளும்படி கேட்கிறேன். கல்வாரி அன்பே என்னிலும் வேலை கண்கள் கலங்கிடுதே. கர்த்தாவும் பாடுகள் எப்போதும் நினைத்தால் நெஞ்சம் நெகிழ்ந்திடுதே. கல்வாரி அன்பை என்னிலும்
எல்லாரும் சேர்ந்து இந்த அப்பத்தை புசிப்போம், இந்த ரசத்தை பானம் பண்ணுவோம். தொடர்ந்து நாம் அப்படியே கர்த்தரை ஆராதித்துக் கொண்டே இருப்போம். Praise the Lord. Hallelujah. Glory to God. Thank you, Jesus. நேரத்தில் வியாதிகளுக்காக தேவைகளுக்காக ஜெபிக்கிற நேரத்தில் தானே இந்த காணிக்கை எடுக்கிறவர்களும் நீங்கள் இந்த தியாக காணிக்கை எடுக்கிறவர்கள் நீங்கள் அருகாமலே கடந்து செல்லுங்கள். நேரத்தில் காணிக்கை செலுத்துவர்கள் காணிக்கைகளை செலுத்திட்டோம். தொடர்ந்த விதமாகவே நாம் அந்த அல்லேலூயா அந்த கோரஸை பாடிக்கொண்டிருக்கிற வேளையில் தானே ஆராய்ச்சி கொண்டிருக்கிற வேளையில் தானே ஆண்டவருக்கு காணிக்கை செலுத்தும் காணிக்கை செலுத்துங்கள். Hallelujah. ஆண்டவர் தேவைகளை சந்திக்கும்படியா, ஓ ஹல்லேலூயா, வியாதிகளை கர்த்தர் சுகமாக்கும்படியா, எல்லா விதமான பிரச்சனைகளிலும் ஆண்டவர் ஜெயம் கொடுக்கும்படியாய் கரங்களை வைத்து எல்லாரும் சத்தமாய் ஒரு நிமிடம் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஹல்லேலூயா. எல்லாரும் சத்தமாய் ஒரு நிமிடம் கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். இன்னும் சத்தமாய், இன்னும் சத்தமாய். இன்னும் வாயில எரிகோவின் கோட்டை ஆர்ப்பரித்த பொழுது உடைந்தது, அது இடிந்து விழுந்தது போல நாம் சத்தமாய் அவரை ஆர்ப்பரிக்கும் பொழுது எரிகோ போன்ற மதில்கள் இடிந்து விடும். நிச்சயமாகவே ஒரு முடிவு உண்டு. ஹல்லேலூயா.
கரங்களை கொட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. ஹalleluya. நம்முடைய கர்த்தராகிய இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய அந்யோன்யமும் சமாதான பாதுகாவலும் நம் அனைவரோடும் சகல பரிசுத்தவான்களோட இன்றும் என்றென்றைக்கும் நிலைத்திருப்பதாக. ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.